So hi all, good evening. I welcome you all for the 5 editorials of the week initiative. So in this initiative, we'll be identifying 5 important editorials which came in the Hindu in the last 1 week, and we'll be discussing that with respect to the mains point of view. So our main aim is to help you to take the points which you read in the editorials in the mains answer rating. This is the aim. So நம்ம படிக்கிற editorial points வந்து it should go in your answer rating. That should be our ultimate aim. Okay, should not be just coming here sitting and listening to 5 stories and going. அப்படி இல்லாம you should take notes based on the syllabus wise segregate பண்ணி notes எடுக்கணும், டேட்டாவை தனியா நோட் பண்ணணும், கேசஸ் தனியா நோட் பண்ணணும். இந்த மாதிரி you have to do note making and you have to take it seriously. So it's not that just it is a current affairs initiative, it is mains answer writing initiative. அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும். Okay, so today I've identified another 5 editorials, but இந்த வாரம் வந்து on Monday we had a special edition India at 75 அப்படின்ட்டு இந்துலயே வந்து எடிட்டோரியல் காலமே 2 பேஜுக்கு இருந்தது பாத்தீங்களா. So 2 பேஜுக்கு editorial section and we had a separate supplementaryலயும் we had a lot of editorials. பாத்தீங்களா, மண்டே வந்து ஒரு சப்ளிமெண்டரி வந்தது, சப்ளிமெண்டரிக்குள்ள வந்து ஒரு 10 எடிட்டோரியல் இருந்தது. ஸோ மெயின் பேஜ்ல 7 இருக்கிறதுக்கு பதிலா இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு 12 இருந்ததுன்னு நினைக்கிறேன் மெயின் பேஜ்ல 2 பேஜ். ஸோ வி ஹேட் சோ மச் எடிட்டோரியல்ஸ். ஸோ வாட் ஐ தாட் வாஸ் ஓகே, அப்போ இதுக்குனே தனியா ஒரு செஷன் போடணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சேன். பட் படிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது லைக் all were very generic, they were just explaining the evolution. So இது நான் ரெண்டா பிரிக்கலாம். So senior aspirantsக்கு உங்களுக்கு படிச்சாலே அது புரியும். So already if you are 1 year in the preparation, just with a simple read, no additional points, you will understand. It is just going to be evolution of various things like Dr. Manmohan Singh editorial or there was editorial regarding asymmetric federalism. So what are the five features of asymmetric federalism? All that. So local panchayats 73rd 74th amendment actல இருக்க பிரச்சனை, அதே fund functionary and functionalities அதே ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து they would have written a lot of editorials. ஸோ அந்த மாதிரி இருந்தது. சப்ளிமெண்டரி காலம்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி, இப்போ கேஆர் நாராயணன் எம்கே நாராயணன் எழுதின எடிட்டோரியல் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் தி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியில டிஸ்கஸ் பண்ண எல்லா சாப்டருடைய டைட்டில்ஸ் மட்டும் அவர் வந்து பாயிண்டா எழுதியிருப்பார். அவ்வளவுதான். காஷ்மீர்ல தீவிரவாதம் இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இன்சர்ஜென்சி இருக்கு, மாவோயிசம் இருக்கு, சைபர் த்ரெட் இருக்கு. ஸோ லைக் தட் ஒன்லி வுட் ஹவ் ரிட்டன். ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஜஸ்ட் ஜெனரிக். ஸோ அதனால வந்து யூ ஜஸ்ட் ரீட் இட், ஜஸ்ட் ஹாவ் அ ரீட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் தி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது படிக்கிறப்போ வந்து ஒரு சில சப்போர்ட் இருந்தால் தான் புரியும். ஸோ பட் வாட் ஃப்ரெஷர்ஸ் கேன் டூ இஸ், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் தி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா you can easily understand it. Internal security class attend பண்ணீங்கன்னா you can easily understand it. So 1 month of ஒரு 6 months to 7 months of UPSC கோர்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா you can easily understand. அந்த மாதிரி தான் எல்லா எடிட்டோரியலும் இருந்தது. ஸோ எதுக்குமே ஸ்பெசிஃபிக்கா எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி இல்ல. ஸோ இனிஷியலி ஐ தாட் இதுக்கு ஒரு தனி எடிஷன் பண்ணலாம், இந்தியா 75 எடிஷன் அப்படின்னு. அப்புறம் தென் ஐ ஃபெல்ட் தட் தேர் வாஸ் நோ நெசசிட்டி. பட் வாட் ஐ தாட் வாஸ் ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜிஎம்டில பண்ண மாதிரி நெக்ஸ்ட் எல்லா வீக்கும் என்ன பண்ணலாம்னு இருக்குன்னா 4 editorial from that week and 1 editorial from this thing அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐ தாட். ஸோ இந்தியா 75ல இருந்து லெட்ஸ் டேக் 1 editorial and rest of the 4 editorials will be editorials which came in the other days. ஸோ இன்னைக்கு அப்படிதான், டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து எடிட்டோரியல் இருந்து 4, சாட்டர்டே வரைக்கும் எடிட்டோரியல் இருந்து 4 எடுத்திருக்கேன் அண்ட் மண்டேல இருந்து 1 எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் டேக்கன் திஸ் வீக்ஸ் எடிட்டோரியல். இன்னைக்கு ஆக்சுவலி 3+2 நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்ஐஆரும் மாரல் லீடர்ஷிப் இதெல்லாமே வந்து சிஎஸ்ஐஆர் மாரல் லீடர்ஷிப்பும் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனும் வந்து டேக்கன் ஃப்ரம் இந்தியா 75. மிச்சம் 3மே வந்து டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வந்து எடிட்டோரியல். ஸோ இன்னைக்கு 3+2 இருக்கு. அடுத்த வாரத்து வந்து 4+1 அப்படின்னு ஆக்கிடலாம். ஸோ இந்தியா 75ல இருந்து 1 அண்ட் ஜென்ரலா இருக்க 4. ஸோ இப்படி பண்ணி நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை வச்சு வி கேன் கோ. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ தாட். இது நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஒரே நாள் அதை படிக்க முடியாது, டெய்லி 1 படிங்க. So daily 1 படிக்கும் போது you can easily finish it. So I found the supplementary more interesting. So supplementaryல வந்து editorials இன்னும் நல்லா இருந்தது. மெயின் ஹிந்து பேஜ்ல வந்து எடிட்டோரியல்ல அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் படிக்கலாம், லோக்கல் பாடிஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு நடத்துறேன் அது பார்க்கலாம், என்வாரன்மெண்ட் இன்னைக்கு நடத்திடுறேன். சப்ளிமெண்டரியில வந்து அந்த 10 எடிட்டோரியல் நல்லா இருந்தது. எல்லாத்துலயுமே வந்து யூ காட் சர்டன் பேசிக் ஜெனரிக் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே பேஸ்ட் ஆன் தி இந்தியா 75. ஸோ எக்ஸ்பிரஸ்ல வேற ஒரு இந்தியா 75 இருந்தது, ஃப்ரண்ட் லைன்ல ஒரு இந்தியா 75 இருக்கு. ஒரே எங்க எடுத்தாலும் ஒரே இந்தியா 75 தான். எக்ஸ்பிரஸ்லயே ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் லைன் எப்படின்னா இந்த வருஷம் இந்த மாசம் இந்த வீக்கோட ஃப்ரண்ட் லைன் பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டாபிக் இருக்குல்ல, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா வந்து ஃப்ரம் 1947 to 2022 வந்து ஒரு டைம் லைன் மாதிரி போட்டிருக்காங்க.
இஃப் யூ குட் சி தி ஃப்ரண்ட் லைன். நீங்க கனெக்ஷன்ஸ்லயோ எங்கேயாவது போயிட்டு சும்மா இந்த வாரத்துக்கு மட்டும் வாங்க, இந்த வீக்கோட ஃப்ரண்ட் லைன் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் அ chronology. ஓகே, so by this week's front line it will be available in connections or any other shop or PDF கிடைச்சாலும் ஓகே. ஸோ அது எப்படின்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கலாம். நீங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி படிக்கிறப்போ 1947ல இருந்து 2002 வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் அதுல இருக்கு. ஸோ இட் வில் பி ஆக்டிங் அஸ் அ ரெஃபரன்ஸ் புக். இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி கைண்ட் ஸ்பெஷல் எடிஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வந்து இந்த வாரத்தோட ஃப்ரண்ட் லைன் வாங்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வில் கோ டு தி டுடேஸ் செஷன். Today I have identified 5 editorials. The first editorial is about the India-European Union relations. So India-European relations, of course, நீங்க IR class attend பண்ணிருந்தீங்கன்னா it is going to be just a repeat தான். But in general audience இது புதுசா இருக்கும். Moral leadership வந்து கொஞ்சம் ideological base. So இது வந்து foreign policy தான். ஆனா இல்ல நம்ம வந்து கொஞ்சம் சில ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். It's not going to be country specific. CSIR 75 years of achievement. Actually அது வந்து 80 years. நான் இங்க 75 போட்டிருக்கேன். CSIR 1942ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் 80 years. ஸோ 80 years of achievement. R&D investments and innovation. So how R&D investment should be? So whatever given in the editorial, I added a few points from economic survey. 2020ல வந்து economic surveyல இருந்து I found it relevant. இந்த editorial discuss பண்ண பாயிண்ட்டும் 2020 2 வருஷம் முன்னாடி வந்து economic survey பாயிண்ட்டும் கொஞ்சம் ரெலவெண்டா இருந்தது. ஸோ அந்த economic survey சாப்டர்ல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்டும் இந்த editorial இருந்து இருக்க கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த editorial டிஸ்கஸ் பண்ண போறோம். And last one is about environmental protection. இது வந்து தான் டீப் எக்காலஜிசம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஷாலோ எக்காலஜிசம், டீப் எக்காலஜிசம். ரொம்ப டீப்புக்கு இவர் வந்து டீப் இல்ல, ரொம்ப அபிசிமல் பிளேன்ஸ் வரைக்கும் போயிட்டாரு இவர். அந்த அளவுக்கு ஒரு எக்காலஜிஸ்டா இருக்காரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு நம்ம எக்காலஜிஸ்டா யோசிச்சோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் மீடியம் எக்காலஜிஸ்டாவே இருக்கலாம். ஓகே, ஸோ நான் அதை வந்து அதுல இருந்து என்ன எடுக்கலாமோ அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து we are going to see about the India-European Union relations. India-European Union relations வந்து they are just இந்த எடிட்டோரியல் எந்த ஆஸ்பெக்ட் டச் பண்றாங்கன்னா நாட் தி பாஸ்ட் யூரோப்பியன் ரிலேஷன்ஸ் டச் பண்ணாம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் டச் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஏரியாஸ் வேர் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் கேன் கொலாபரேட், அந்த இதை தான் டச் பண்றாங்க. they have not seen the past. ஸோ நம்ம ஆல்ரெடி எடிட்டோரியல் பார்த்துருக்கோம்ல, பாஸ்ட் டீல் பண்ற எடிட்டோரியல்ஸ் இருக்கும், கண்டெம்பரரி எடிட்டோரியல்ஸ் இருக்கும், வே ஃபார்வர்ட் எடிட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதுல வே ஃபார்வர்ட் டைப்ஸ் எடிட்டோரியல்ஸ் இந்த டைப் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து மல்டிலேட்டரல் ரிலேஷன்ஸ். GS2ல மல்டிலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரிலேஷன்ஸ், அதோட ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ யூரோப்பியன் யூனியன் இஸ் கன்சிடர்ட் டு பி a மேஜர் போல் in the multipolar world. இப்போ இருக்க மாடர்ன் மல்டிபோலார் வேர்ல்ட்ல we are considering யூரோப்பியன் யூனியன் as a major pole. லைக் ஜென்ரலா கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ் படிக்கிறப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் படிச்சிருப்போம், அந்த NCERT-லயே அது கொடுத்திருப்பாங்க. US ஹெஜிமோனி அப்படிங்கிற இந்த ஃபேஸ் வந்திருக்கும். ஸோ US ஹெஜிமோனி ஃபேஸ்ல 1945ல யூரோப்பியன் ரீஜன், அப்ப யூரோப்பியன் யூனியன் இல்ல, European region had to be dependent on USA. At the end of the Second World War, their economy was at the shambles. So they had no other option other than depending on USA for their economic and political stability. So adanala there was this dependency of Europe and USA, and that led to the Western Bloc. So entire Cold War era la European Union had to be அதாவது ஒரு ஈக்குவல் பார்ட்னரா இல்லாம ஒரு சபார்டினேட் பார்ட்னர் ஆஃப் USA அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் யூரோப் had to go this 40 years. ஆனா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகி யூரோப்க்குன்னு ஒரு வாய்ஸ் கிரியேட் ஆகி என்டையர் யூரோப் கமிங் டுகெதர் அண்ட் ஆக்டிங் அஸ் அ சிங்கிள் வாய்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி, வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் பாலிசி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, யூரோப்பியன் யூனியன் இஸ் கெட்டிங் அன் இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் தேன் தட் ஆஃப் USA. ஸோ ஸ்லோலி கிரியேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் itself is மூவிங் அவே ஃப்ரம் தி டாமினேஷன் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிளாக். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட ஒரு சபார்டினேட் பார்ட்னரா இல்லாம ஒரு ஈக்குவல் பார்ட்னரா வளர்றாங்க யூரோப்பியன் ரீஜன் ஒன்லி ஆஃப்டர் ஃபவுண்டிங் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கவுன்சில் அப்படிங்கறது அந்த 50s இருந்து ஆரம்பிச்சு இட் வுட் ஹவ் இவால்வ்ட். ஆனா 90s தான் யூரோப்பியன் யூனியன் இஸ் கெட்டிங் அ ஃபுல் கம்ப்ளீட் பாடி. ஸோ அந்த அகைன் த 90s இஸ் ஆல்சோ அலைனிங் வித் தி பிரேக் டவுன் ஆஃப் USSR அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி யூனிபோலார் வேர்ல்ட். ஸோ யூனிபோலார் வேர்ல்டா மாறும்போது US தான் சிங்கிள் டாமினன்ட் பர்சனா வரும்போது அது மல்டிபோலார் வேர்ல்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ் NCERT-ல பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒன் ஆஃப் தி போல்ஸ் தான் யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் எவர் ஐ எம் டிஸ்கசிங் இட் இஸ் தேர் ஒன்லி இன் NCERT தான். ஓகே, ஸோ அந்த யூரோப்பியன் யூனியன் இஸ் எமர்ஜிங் அஸ் ஒன் ஆஃப் தி போல்ஸ் அண்ட் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 90s era, போஸ்ட் கோல்ட் வார் era. ஸோ போஸ்ட் கோல்ட் வார் எரால தான் என்ன ஆகுது, ஸ்லோலி யூரோப்பியன் யூனியன்ஸ் டிபெண்டன்சி ஆன் USA இஸ் கமிங் டவுன் அண்ட் யூரோப்பியன் யூனியன் itself as a unit is becoming one of the largest, second largest economic unit-ஆ மாறுது. அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸரா மாறுறாங்க.
ஸோ பொலிட்டிக்கலி தேர் வாய்ஸ் இஸ் கெட்டிங் ஹையர். தே ஆர் ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. தே ஆர் செட்டிங் வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். They are setting standards for right to freedom of expression. They are setting standards for economic competitiveness. So USA தான் வந்து என்ன சொல்லுவோம், கேபிட்டலிசம்க்கு நான் தான், காம்படிஷனுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. But European Union is setting the standard for competition. When the market giants like Google or Apple were cheating the market and they were taking away their monopoly. So இவங்க தான் அந்த காம்படிட்டிவ் ரிஜிமை கிரியேட் பண்ணி they are creating an even balance. So அதே மாதிரி பிரைவசிக்கு ஒரு ரூல் செட் பண்றாங்க, and which is becoming a global standard. So European Union is emerging as a major bloc. So அந்த European Union வந்து multipolar world ஒரு முக்கியமான விஷயம். And India is also multipolar, is a nation which is expecting for a multipolar world. So அப்படி இருக்கும்போது இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியனுடைய அலையன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு மல்டிபோலார் வேர்ல்டு தான் வேணும். திருப்பி வந்து வெஸ்ட் சைனா அப்படின்னு பிரியக்கூடாது. நிறைய வேர்ல்டு ஷுட் ஹேவ் மல்டிபிள் போல்ஸ் அண்ட் ஈச் போல் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் பிரசன்ஸ் இன் தி குளோபல் பாலிடிக்ஸ். ஸோ அப்படிதான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ தட் லெட்ஸ் டு தி கமிங் டுகெதர் ஆஃப் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன். So naturally, India and European Union are having a very good trade relations. Okay, so trade relations nalla irukku. Foreign investments, European investments in India and India's investments in Europe is very high. So India oda FDI nariya Europe la irukku, like TCS, Infosys ellame anga giants ah irukku, like steel la nama Tata Steel. Adhe mari European Union is a very important investor in India. So அப்படி இருக்கும்போது we are having a very good ties. So அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம 2006ல தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன்ல வந்து we are having the India European Union annual council. Every year we started doing this council. ஸோ அதுல 2020ல நடக்கிற கவுன்சில்ல தான் வந்து we are setting up this important thing. What is going to be the plan of action for future? ஸோ அந்த plan of action for future பத்தி தான் இந்த எடிட்டோரியல் பேசுது. How our future relationship is going to build. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட பார்ட்னர்ஷிப்ல என்னதுன்னா we are negotiating a free trade agreement. ஸோ இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வந்தா தட் வில் ஃபர்தர் ப்ரொபல். ஏன்னா நம்மளோட ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி ஹை. ஸோ ஜாயிண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் 2020 வித் 5 டொமைன்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த எடிட்டோரியலோட தீம். இந்த 5 டொமைன் என்னன்னா how we can strengthen the relationship in these 5 areas. So joint plan of action is having 5 domains. எந்தெந்த ஏரியா, what are the 5 areas of cooperation? So when you are seeing a question regarding the India and European Union, இந்த 5 தான் உங்களுடைய சப்ஹெட்டிங்ஸா இருக்க போகுது. வே ஃபார்வர்ட்லயோ இல்லைனா ப்ராப்ளம்ஸ்லயோ இல்லை பாயிண்ட்ஸோ எழுதும் போது இந்த 5 வச்சு நீங்க யோசிச்சாலே can easily generate points and it is applicable to any country, not only for European Union. Foreign policy and security. So adan geopolitics, trade and economy, imports and exports and foreign investments. Adan வந்து trade and economy. Next வந்து sustainable modernization. So technology modernization means technology transfer in a sustainable realm, that is renewable energies. Global governance. So international institutionல நம்ம எப்படி collaborate பண்ண போறோம். What should be the India's role and European Union's role with respect to climate change, cyber security, privacy protection. இந்த மாதிரி ஏகப்பட்ட global problems இருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் what is going to be our collaboration and people to people contact. So Indian diaspora. So Indian diasporaல ஒரு முக்கியமான diaspora வந்து யூரோப்லயும் இருக்கு. So Gulf region, USA and Europe. இந்த 3 ரீஜன்ல தான் வந்து we are having a good population of diaspora and we are having a strong diaspora population, and people to people contact is a very important for taking our relationship to the next level. Again, இந்த பீப்புள் டு பீப்புள்குள்ளேயும் இந்த எக்கனாமிக்குள்ளேயும் ஒரு காமன் பாயிண்டா நம்ம என்ன லிங்க் பண்ணலாம்னா யூரோப்பியன் யூனியனுடைய டெமோகிராபிக் டிரான்சிஷன் இஸ் அட் தி லாஸ்ட் ஸ்டேஜ் வேர் தே ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் தி யூத் பாப்புலேஷன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். தே ஆர் இன் த நீட் ஆஃப் யூத்ஸ் அண்ட் இந்தியா கேன் பி தட் ஒன் நேஷன் ஹூ கேன் சப்ளை வி கேன் எக்ஸ்போர்ட் த லேபர். ஸோ அந்த லேபர் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி ஜெர்மனி இஸ் ஓப்பனிங் அப் தேர் எக்கனாமி. ஜெர்மனில ஈஸியா நீங்க வந்து விசா வாங்கி ஈஸியா போயிட்டு சிட்டிசன்ஷிப்பே வாங்கிடலாம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஸ்கில்ஸ், இஃப் யூ நோ ஜெர்மன் லாங்குவேஜ், அப்கோர்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா வாங்கிடலாம். ஸோ அதனால வந்து ஏன்னா ஜெர்மன் இஸ் நாட் ஹேவிங் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புள், ஏன்னா நீங்க ஜெர்மன்ல இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இந்தியன்ஸா தான் இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டே ஒருத்தர் ஜெர்மன் சிட்டிசன் ஆகலாங்கிற மாதிரி என் கூட காலேஜ்ல படிச்சவன் வந்து ஜெர்மன் சிட்டிசன் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவனே ஒருத்தர் ஆகலாம்னு போது அது ஷாக்கா இருக்கும். என்னடா அது சிட்டிசன்ஷிப் எல்லாம் விட்டு கொடுக்குறியே அப்படின்னு. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் பாஸ்போர்ட் தான், பட் ஸ்டில். ஸோ பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஸ், தட் இஸ் வாட் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருசா பார்க்க கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் பாஸ்போர்ட் பரஸ்ங்கிற மாதிரி ஆயிடும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படியே பார்த்தோம்னா. ஸோ குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த 5 டொமைன்ல தான் வந்து அவர் கொலாபரேஷன் இஸ் கோயிங் டு பி கிளியரா. ஸோ பைலாட்டரல் ரிலேஷன். ஸோ அவர் பைலாட்டரல் ரிலேஷன் இஸ் 116 பில்லியன். ஸோ இந்த பைலாட்டரல் ரிலேஷன் ஃபிகர்ஸ் வந்து நம்ம எல்லா நாடுகளுக்கும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா சைனாக்கு பண்ணலாம், யூஎஸ்ஏக்கு பண்ணலாம், யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான ஒரு 5 கண்ட்ரிக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அது ஆன்சர் ரைட்டிங்ல ரொம்ப முக்கியம். மேபி சென்ட்ரல் ஏஷியாவுக்கு பண்ணலாம், ஏஷியானுக்கு பண்ணலாம்,
ஆர் கல்ஃப் கண்ட்ரிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான பிளாக்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு மட்டும் அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் மட்டும் நம்ம இந்த ஃபிகர்ஸ் மட்டும் ஞாபகம். ஓகே, அதுல யூரோப்பியன் யூனியன் 116 பில்லியன் இஸ் தி பிரசன்ட் டேட்டா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் இந்தியா. We are having both our imports and exports, and our trade deficit is inside of European Union now. So India is exporting more to European Union than what we import. நம்ம யூரோப்பியன் யூனியன் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். So that is our relationship. Second largest destination for our exports, 6,000 European companies are existing in India. So that is our economic potential. So இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல இட் இஸ் கோயிங் டு enrich our point. So that leads to a potential area for a free trade agreement. And இப்போ free trade agreement அப்படிங்கிறது வந்து it is not going to be just trade. டாரிஃப்ஸ் மட்டும் குறைக்கிறது இல்லாம சர்வீசஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்கு போகுது. அதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்ல காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி a free trade agreement of டாரிஃப்ஸ். ஸோ நம்ம அதை வந்து பயலாட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம கொடுத்த பேர். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் சொல்லுவாங்க, வெறும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லாம காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன், பயலாட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி ஒரு நேம் கொடுப்பாங்க. ஏன்னா it is not just going to be reduction of tariff in import and export. It is going to go the next step of the relationship is going to be focusing on FDIs and also investments, and also it is going to be related to services, exports and imports. So green strategic partnership, this is the second important potential area where we can collaborate. Green strategic partnership la European Union is beacon for renewable energy. Again, renewable energy fast adopt பண்ணி renewable energy share in the electricity generation எந்த ரீஜனுக்கு அதிகமா இருக்குன்னா யூரோப்பியன் யூனியன் தான். ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ் ஆர் சுவிட்சர்லாந்து, நார்டிக் கண்ட்ரிஸ் லைக் நம்ம டென்மார்க் ஆர் நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, இந்த எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி இஸ் ஹையர் தேன் தி ஷேர் ஆஃப் தி தெர்மல் எனர்ஜி. ஸோ அப்படி இருக்கும்போது they are the ones who adopted the green energy earlier. So அவங்க கூட இந்த green collaboration பண்ணும்போது will be getting the technology soon. So green technology and industrial transformation, அதுதான் வந்து our focus should be. அவங்க கிட்ட இருந்து கிரீன் டெக்னாலஜி வாங்கணும். இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சோலார் இண்டஸ்ட்ரி, விண்ட் இண்டஸ்ட்ரி, ஆர் சோலார் பேனல் ஜென்ரேஷன் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இந்த மாதிரி ஏரியால we need to have the collaboration. So we should focus on our manufacturing sector growth. அந்த ஆத்ம நிர்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க கொண்டு வரோம்னா, இந்தியால யூ கம் அண்ட் மேக் இன் இந்தியா. ஸோ தட் இஸ் ஹவ் அவர் ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி. ஸோ யூரோப்பியன் ரீஜன்ல இருக்கிற ஒரு சோலார் பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஷுட் கம் டு இந்தியா அண்ட் மேக் தேர் பேனல்ஸ் ஹியர். ஸோ அப்படி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும். அதான் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நார்டிக் கண்ட்ரிஸ், ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் ஆர் தி மேஜர் பிளேயர்ஸ் வித் விச் வி கேன் ஹேவ் தி கொலாபரேஷன். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் வெரி குட் ஓப்பனிங் அப். இப்போ இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் டிஃபென்ஸ்ல கொலாபரேட் பண்ண வேண்டியதான நெசசிட்டி அதிகமாயிடுச்சு. வை? பிகாஸ் ஆஃப் உக்ரைன் வார். உக்ரைன் வார்னால என்ன ஆகுது, அவர் டிபெண்ட். ஸோ இந்தியாவோட 60% ஆஃப் தி டிஃபென்ஸ் கூட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ரஷ்யா. So because of this Ukraine war and Russia is having the sanctions against it, and Russia வந்து இப்போ அதோட டிஃபென்ஸ் சப்ளைஸ் எல்லாமே வார்க்காக டைவர்ட் பண்றாங்க. ஸோ நாளைக்கு இந்தியா வந்து ஸ்பேர்ஸ் கேட்கும்போது நமக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் கூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா சாங்ஷன்ஸ்னாலையும் பிளஸ் அவங்களோட கூட்ஸ் எல்லாம் வாருக்கு ஸ்பெண்ட் ஆனதுனாலையும் நமக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது அவர் டிபெண்டன்சி we need to diversify our imports அப்படிங்கிற ஒரு நீட் வருது. பிளஸ் சைனீஸ் கன்ஃபரன்டேஷன், இந்தியாவுக்கு எப்பவுமே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒரு த்ரெட் இருக்கிறதுனால we need to diversify our defense imports, and the necessity வந்து it is coming. So அதனால we have to reduce the hardware dependence on Russia and we have to diversify our imports because of these regions. So அப்படி diversify பண்ணும்போது ஒரு very good partner யாருன்னா யூரோப்பியன் யூனியன். Because European Union is also having a common strategic interest with respect to Indo-Pacific region. Indo-Pacific regionல அவங்களுக்கும் சைனானால ஒரு கான்டினென்டல் த்ரெட் இருக்கு, மேரிடைம் த்ரெட் இருக்கு. Continental threat with respect to the Belt and Road Initiative, which is aiming to connect with the European region. அதே மாதிரி மேரிடைம் த்ரெட் என்ன வருது யூரோப்பியன் ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், and few other colonial countries வந்து they are having their islands in various pockets of Pacific Ocean and Indo-Pacific region. So அவங்களுக்கான டெரிட்டரி அங்க இருக்கு. ஸோ அந்த டெரிட்டரியில military movements of this China is an issue. ஸோ அதனால Indo-Pacific partnershipல we are aspiring for a open, free, rule-based Indo-Pacific region. So China வந்து again you know what it is doing in the South China Sea. So அந்த சைனாவோட ஆக்டிவிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கும்போது we are having this convergence with respect to foreign policy. So அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், these are all reasons why we have to collaborate with European Union. அதனாலதான் நம்ம வந்து மேரிடைம் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு ஒரு டயலாக் ஆரம்பிச்சு மேரிடைம் செக்யூரிட்டிக்காகவே தனியா நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரீசென்ட் டைம்ஸ் இன் மேரிடைம் டொமைன். அதே மாதிரி வந்து நிறைய நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னா என்னதுன்னா, we have established a center called Information Fusion Center ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? எந்த ஊர்ல?
இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜன், மேரிடைம் டொமைன் அவேர்னஸ்க்காக. எங்க ஐஆர் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணீங்களா? குருகிராம்ல ஆரம்பிச்சிருக்கோம். குருகிராம்ல we have started a center where entire details of Indian Ocean. இப்போ நம்ம ஒரு மேப்ல பாத்தீங்கன்னா ரேடார்ல எந்தெந்த ஏர்கிராஃப்ட் எங்க இருந்து வருது, இப்போ ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட ரேடார்ல பாத்தீங்கன்னா பிளைட் எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த டேட்டா மேப்ல தெரியும்ல. கூகுள் மேப்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த உங்களோட ஓலா கார் எங்க இருந்து வருதுன்னு தெரியுதுல. அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஓஷன்ல எந்தெந்த கப்பல் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த போர்ட்ல எந்த கப்பல் இருக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து ஒரு மேப்ல நமக்கு தெரியும். இப்போ சைனீஸ் ஷிப் ஒன்று வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து டாக் பண்ணலான்னு வருது. அது எப்படி நமக்கு தெரிஞ்சது? நம்ம என்ன சைனாஸ் நேவிக்குள்ள ஸ்பை வச்சிருக்கோமா? கிடையாது. சைனீஸ் ஷிப் அங்க வர்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனாலதான் அந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிற ஒரு மேரிடைம் டொமைன் அவேர்னஸ்க்கான ஒரு சென்டர் வந்து we have started in Gurugram. இது வந்து இட் இஸ் a network of radars and satellite imagery with which you are going to get the data. அந்த டேட்டாவை வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு we are sharing the data. It's not only for India. We are sharing the data for the Indian Ocean region with the friendly countries and also for the European Union. European Unionோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அதுல இருக்காரு. ஸோ இந்தோ பெசிபிக் பார்ட்னர்ஷிப்ல we are having this data sharing. ஸோ இந்த மாதிரி மேரிடைம்ல நிறைய கொலாபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரஃபேல் ஜெட்ஸ், we just know we are started to import the Rafale jets which is coming. So already ஒரு செட் ஆஃப் Rafale jets வந்துச்சு. டோட்டலா 35 Rafale jet வந்து நம்ம வாங்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல அதே Rafale is from France, இந்தியா பிரான்ஸ்க்கான ரிலேஷன். அதே பிரான்ஸ் கூட நம்ம பரகுடா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைனை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் அப்படிங்கிற ஒரு சப்மரைனை வந்து 6 சப்மரைன்ஸ் ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் 75 குள்ள we have developed. கரெக்டா? 6 submarines of Scorpion class in collaboration with Russia, sorry, collaboration with France. ஸோ ஐஎன்எஸ் கந்தேரி, கல்வாரி, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 6 சப்மரைன் வரும். ஸோ அதுல வந்து அடுத்தது வந்து அது வந்து நார்மல் சப்மரைன் தான். இது வந்து நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன். நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் இட்ஸ் நாட் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற சப்மரைன் இல்ல. இட் இஸ் சப்மரைன் which is powered by nuclear power. It will have a nuclear reactor that is going to power the submarine. So diesel engine மாதிரி இல்லாம nuclear engine submarine. That's it. So electricity to run the submarine is going to come from nuclear power. It doesn't mean that it is having a nuclear weapon. So அதான் வந்து nuclear attack submarine. Attack submarine அதோட எய்மே என்னதுன்னா ஷிப் எல்லாம் அட்டாக் பண்றது தான். கீழே போயிட்டு மேல இருக்க ஷிப் அட்டாக் பண்றது அதோட எய்மே. அதான் அட்டாக் சப்மரைன். ஸோ நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் ஆஃப் பரகுடா கிளாஸ் ஆஃப் பிரான்ஸ். இதை வந்து நம்ம ஜாயிண்ட் கொலாபரேஷன்ல இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும். அந்த பிளான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃப்ரக்டிஃபை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அண்ட் இதை வச்சு நம்ம அப்படியே வந்து டைவர்சிஃபை பண்ணலாம். இதை வந்து நம்ம மேக் இன் இந்தியா மூலமா இந்தியாவில் வந்து பண்ணிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி சக்சஸ். ஸோ ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் வந்து ப்ராஜெக்ட் 75ல என்ன பண்ணும்? We asked the French company to share the design details and technology with which we manufacture and constructed submarine in India. It's not the submarine manufactured in France and it was sent to India. We made all the 6 submarines of Scorpion class in India தான். ஸோ அதான் மேக் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி மாடல்ல தான் வந்து நம்ம பரகுடா கிளாஸ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ 75 ஐக்குமே வந்து இப்போ நம்ம டெண்டர் விட்டுருக்கோம். அது யார் வாங்க போறான்னு தெரியல. இப்போ ரஷ்யா இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க, now they went out. So who's going to come in we don't know. So we have to wait and see. So that is what we are planning to do. இப்போ ரஃபேல் வாங்கினது அப்படி இல்லை. ரஃபேல்ல there was no technology transfer. It is just finished the jets. ரஃபேல் வந்து அங்க பிரான்ஸ்ல பினிஷ் பண்ணி அது அங்கிருந்து பறந்துதான் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஸோ ஆனா வந்து ஸ்கார்பியன் கிளாஸ் அப்படி இல்லை. இட் வாஸ் மேனுஃபேக்சர் இன் இந்தியா அண்டர் மேக் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி மேக் இன் இந்தியா மூலமா எதையும் பண்ணிட்டோம்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் வளரும், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வளரும். அட் தி சேம் டைம் டிஃபென்ஸை நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம் ராதர் தன் டிபெண்டிங் ஆன் ரஷ்யா. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். Next area of collaboration is startup and innovation ecosystem. So again, European Union region is known for its startups, and India is also a strong nation which is having more than 100 unicorn companies with $1 billion worth. So நம்ம ஊர்லயுமே ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் எக்கோசிஸ்டம்ல we can have this joint collaboration. அதுக்காக நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜாயிண்ட் ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். This committee consists of members of both European Union region and India. It is a joint committee of both European Union and India. So the Science and Technology Joint Steering Committee oda role enna how to enhance the startup linkages of India and Europe. Europe la irukra startups வந்து இந்தியா கூட collaborate பண்ணி அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஷேர் பண்றதுக்காகவும் நம்ம திருப்பி ஷேர் பண்றதுக்காகவும் ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜாயிண்ட் ஸ்டியரிங் கமிட்டி. எந்தெந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ண போறோம்? ஹெல்த் கேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எர்த் சயின்சஸ். எர்த் சயின்சஸ்னா என்ன? ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, கிளைமேட் ப்ரெடிக்ஷன்ஸ், மெட்ரலாஜிக்கல் டெக்னாலஜி, எர்த்குவேக் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுதான் எர்த் சயின்சஸ். அண்ட் R&D அண்ட் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர். பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் என்ன போயிட்டு இருக்கு நமக்கு யூரோப்புக்கும்? என்னங்க சைலண்டா இருக்கீங்க? ஃபியூஷன், அதே ஃபியூஷன் தான். நியூக்ளியர் ஃபியூஷனுக்காக
இன்டர்நேஷனல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்குல்ல. we are having fission reactor. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற வேர்ல்டு யூஸ் பண்ற எல்லா நியூக்ளியர் ரியாக்டர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ் தானே. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ங்கிறது தான் ஃபியூச்சர். நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாவும் நீங்க அதே அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். ஆனா தட் இஸ் நாட் கோயிங் டு பி ரேடியோ ஆக்டிவ் அண்ட் பொல்யூட்டிங் ஆஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன் மூலமா நம்ம நியூக்ளியர் எனர்ஜி எடுத்தோம்னா தட் இஸ் கோயிங் டு பி எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த ஃபியூஷன் மூலமா நம்ம நியூக்ளியர் எனர்ஜி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜாயிண்ட் ரிசர்ச் வந்து இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் யூஎஸ்ஏ சைனா அது எல்லாருமே இருக்காங்க. அதுல மெயின் பிளேயர் அதோட ரிசர்ச் நடக்கிறது பிரான்ஸ்ல தான், யூரோப்ல தான். ஸோ அந்த இதுலயும் வந்து we are collaborating. அதான் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர். ஸோ நம்ம எடிட்டோரியல்ல ஜஸ்ட் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா அது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து யூ நீட் எக்ஸ்பிளனேஷன். இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து we can collaborate. சேலஞ்சஸ், பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? இதை தாண்டி வந்து ட்ரேடுக்குள்ள நம்ம அந்த காம்ப்ரிஹென்சிவ் இந்த இது ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி நம்ம we can write. ஸோ அந்த ஒன்று வந்து நெகோசியேஷன்ஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங். ஸோ ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பயலாட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட், அந்த BTIA அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் வந்து நெகோசியேஷன்ஸ் ஒரு 10 வருஷமா நடக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். பட் தேர் இஸ் அ ரோட் பிளாக். அது நம்ம IR கிளாஸ்ல வி வுட் ஹவ் டிஸ்கஸ். என்னதுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, இந்தியன் சைட்ல இருந்து நம்ம என்ன கேட்கறோம், we are asking for services related collaboration. அதே மாதிரி வந்து இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் மூவ்மெண்ட் டு யூரோப்பியன் ரீஜன் நிறைய நேஷன்ஸ் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஆக்சஸ் கேட்டுட்டு இருப்போம். அவங்க என்ன கேட்கறாங்க, ஸ்பிரிட்ஸ் ஆல்கஹால் செக்டர்ல FDI அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா யூரோப் இஸ் நோன் ஃபார் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த FDI கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜிம். ஸோ தேர் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜிம் இஸ் வெரி ஸ்ட்ராங். And all the Indian IT company, all the entire IT sector of Europe is dependent on IT companies of India. So அப்படி இருக்கும்போது they are expecting Indian IT companies to follow their strict data protection regime. And Indiaல we are not yet established a strong regime. ஏன்னா இப்போ யூகேவோட ஒரு ப்ராஜெக்ட் இங்க சென்னையில இருந்து தான் நடக்குது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் அதுல வேலை செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூகேல இருக்க ப்ராஜெக்ட் சென்னையில வேலை செய்யணும். யூகே சிட்டிசன்ஸோட டேட்டா சென்னையில இருக்கிற ஆஃபீஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில ஸ்ட்ராங் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜைம் இருந்தாதான் யூ கேன் சாட்டிஸ்ஃபை தி நீட்ஸ் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன் கஸ்டமர்ஸ். ஏன்னா தே ஆர் தி ஒன் ஹூ கேவ் திஸ் குளோபல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜைம், GDPR அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏரியால ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து இந்தியாஸ் நியூட்ரல் ஸ்டான்ஸ் இன் உக்ரைன் கிரைசிஸ், அது வந்து யூரோப்பியன் யூனியன் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பதிலுக்கு நாம என்ன கிரிட்டிசைஸ் பண்ணோம், நாங்க மட்டும் தான் இதுவா, நீ மட்டும் அவங்ககிட்ட இருந்து ஆயில் கேஸ் வாங்குறல, இவங்க யூரோப்பியன் யூனியன் மட்டும் அவங்கள்ட்ட இருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கிடலாமா, நம்ம வாங்கக்கூடாதான்? இப்படிதாங்க அவங்க வந்து 70 வருஷமா பண்றாங்க. டோட்டல் ஹிப்போக்ரட்டிக் ரீஜன்னா அது எதுனா வெஸ்ட் தான். அந்த வெஸ்ட் செக்டரே வந்து ஹிப்போக்ரட்ஸ் தான். ஸோ யூரோப்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், கொலாபரேஷன் டு டேக்கிள் சைனா. ஸோ சைனாவை பத்தின கன்சர்ன்ஸ் ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் எக்ஸ்பிளிசிட்டா இன்னும் வந்து கொலாபரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபார் தி ஆப்வியஸ் ரீசன்ஸ், அந்த எக்கனாமிக் டிபெண்டன்சி இருக்கிறதுனாலயே இந்த பெலிஜரன்சி வந்து we are not growing. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ். இதை தாண்டி நம்ம இந்த சேலஞ்ச் ஒன்று எழுதிடலாம், இந்த இப்போ ட்ரேட் அக்ரிமெண்டோட சேலஞ்ச். இதை தாண்டி இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா பிரெக்சிட். இப்போ பிரெக்சிட் அப்படின்னு ஒன்று நடந்து பிரிட்டன் வெளியே போனதுனால பிரிட்டனை தனியாகவும் யூரோப்பியன் யூனியனை தனியாகவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளோட இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிரிட்டன்ல தான் இருக்கும். ஏன்னா when Britain was part of European Union, whatever investments of India was focused on Britain. இப்போ பிரிட்டன் வெளியே தனியா வந்துட்டதுனால ரெண்டு பேரும் தனித்தனியா நெகோசியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சினர்ஜி போயிடுச்சு. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு வெயிட்டான ஆள் போனதுனால யூரோப்பியன் யூனியனுக்கே ஒரு பவர் டெபிசிட் வருது. ஒரு கொஞ்சம் குறையுதுல, அதோட கெத்து, அதோட பவர் குறையுதுல. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஜெனரல் பாயிண்ட்ஸ் ஃபார் யூரோப்பியன் யூனியன் ரிலேஷன்ஸ். கிளியரா? ஸோ இந்தியா, ஸோ இதை வந்து நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இன்னைக்கு போயிட்டு யூ ஹேவ் டு டு தி பேக்ரவுண்ட் ஒர்க். இன்னைக்கு அது முடிச்சு வச்சிடணும். ஸோ எப்படி முடிச்சு வச்சிடணும், இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரிலேஷன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்துச்சு, பிரசண்டா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுங்கிறது இங்க இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் we are going to discuss. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இது வந்து நான் இந்தியா 75ல இருந்து எடுத்ததுதான். இந்தியா 75ல இருந்து ஒரு எடிட்டோரியல் இந்த வாரம் எடுக்க போறோம். அது என்னதுன்னா இந்த எடிட்டோரியல். ஆக்சுவலி இந்த வாரம் 2 எடிட்டோரியல். ஒன்னு வந்து டைம் ஃபார் இந்தியா டு ரிக்ளைம் இட்ஸ் மாரல் லீடர்ஷிப். அந்த எல்லா இந்தியா 75ல இருந்து நீ இதுதான் எடுப்பீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஏன் இதை எடுக்கிறேன்னா, ஆப்வியஸ்லி IRல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் இது எடுக்கும். அடுத்த வாரம் நான் வந்து எக்கனாமி எடுப்பேன், இல்ல பாலிட்டியில இருக்க அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் எடுப்பேன், இல்ல லோக்கல் பஞ்சாயத்து எடுப்பேன். நம்ம எப்பவுமே நம்ம ஏரியால இருந்து ஆரம்பிப்போம். என்ன IR எடிட்டோரியல் நீங்க எடுத்துருக்கு. அடுத்த வாரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு எடிட்டோரியல் வில் டேக். ஓகே. ஸோ GS2 ஃபாரின் பாலிசி. ஏன்னா நமக்கு IR எடிட்டோரியலுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ்க்கும் இன் ஜெனரல் ஆஸ்பிரன்ஸ்க்கும். மாரல் லீடர்ஷிப் வெர்சஸ் மெட்டீரியல் லீடர்ஷிப் பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலாக், டிபேட். இது நல்லா இருந்தது. என்னதுன்னா, இந்தியா வந்து 1947ல 1950ல when we started off as a nation, ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரிபப்ளிக் ஆரம்பிக்கும் போது நம்மளால வந்து we are not having material power.
நம்ம கிட்ட பணம் இல்ல. மெட்டீரியல் பவர். இப்போ நீங்க வந்து பவர் அப்படின்னா என்ன? எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் தி டெசிஷன் ஆஃப் அதர்ஸ், அதான பவர். அடுத்தருடைய லைஃப் எல்லாம் அடுத்தருடைய அதர் பீப்புளோட அடுத்தவங்களோட டெசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான் பவர். சோ ஃபாரின் பாலிசியில இந்தியாவுக்கு ஒரு பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னா அந்த பவரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு ஹார்ட் பவர்ல பண்ணலாம், இல்ல சாஃப்ட் பவர்ல பண்ணலாம். ஹார்ட் பவர்ல பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மிலிட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்ல நீங்க ஸ்ட்ராங் எக்கானமியா இருக்கணும். ஸோ தட் இப்போ யூஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணாங்க? அவங்களோட மிலிட்ரி சப்போர்ட் மூலமாவும் எக்கனாமிக் சப்போர்ட் மூலமாவும் ஹார்ட் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கரெக்டா? நம்மளால அது பண்ணிருக்க முடியுமா 1950ல? நமக்கே பணம் இல்லை, ஸோ பண்ணிருக்க முடியாது. ஸோ வாட் வி டிட், வி வென்ட் டு தி அதர் ரிலம், சாஃப்ட் பவர் மூலமா. அந்த சாஃப்ட் பவர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாரல் லீடர்ஷிப். சாஃப்ட் பவர்ல நிறைய இருக்கு, பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாஃப்ட் பவர்ல என்னதுன்னா மாரல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால மெட்டீரியல் லீடர்ஷிப் கொடுக்க முடியல, பட் இந்தியா வாஸ் இன் சிச்சுவேஷன் டு ஆக்ட் அஸ் அ மாரல் காம்பஸ் ஃபார் தி வேர்ல்ட். சோ நம்ம நான் அலைன் மூவ்மெண்ட் மூலமா வேர்ல்டுக்கு ஒரு தராசு மூல் மாதிரி இருக்கும். வி வேர் த சென்டர் பிளாக் விச் வாஸ் சால்விங் த டிஸ்பியூட். சோ வென் யூஎஸ்எஸ்ஆர்னால வரக்கூடிய டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ற இடத்துல வி வேர் தேர். அட் த சேம் டைம் எனி குளோபல் இஷ்யூ நடந்தாலும் நம்ம யூஎஸ்ஏவா யூஎஸ்எஸ்ஆரா, நம்மளோட ஃப்ரெண்டா எனிமியா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பார்க்காம, விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம, ஈவன் தோ வி வர் டிபெண்டன்ட் ஆன் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், வி டுக் அ ஸ்டாண்ட்ஸ் which ever good morally. மாரலா ஒரு விஷயம் சரியா இருந்தாதான் we took the decision. So even sometimes it was against USSR, sometimes most of the time it was against USA, sometimes it was against China. So சைனானால பார்டர்ல ஒரு த்ரெட் இருக்கு, அதெல்லாம் இல்ல பரவாயில்ல, we will condemn you. So யூஎஸ்ஏல இருந்து நமக்கு ஃபுட் வருது, அதெல்லாம் பரவாயில்ல, we will condemn you. வியட்நாம் வார்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது சொன்னோம். they were giving us the food, but இருந்தாலும் we condemn them. So இந்த மாதிரி வந்து we took moral stance irrespective of our dependency. So இதனால என்ன ஆயிடுச்சு, குளோபலா ஒரு இஷ்யூ நடக்கும்போது இந்தியா வந்து இஸ் அ பீஸ் பில்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்தது. இந்தியா வாஸ் கன்சிடர் டு பி a பீஸ் பில்டர் அண்ட் a moral compass and it judged the international relation based on the moral ideology. ஸோ இந்த மாதிரி மாரலா நம்ம ஒரு சில டெசிஷன் எடுக்கும்போது நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும்னா நம்ம யூஎஸ் கிட்ட இருந்தா ஃபுட்டுக்கு டிபெண்டா இருக்கும். நம்ம கிட்ட இப்போ ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி இல்ல 50s and 60s. யூஎஸ் வாஸ் எக்ஸ்போர்ட்டிங் அஸ். இப்போ நம்ம யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்டான்ஸ் எடுக்கும்போது யூஎஸ் இப்போ நம்ம ஃபுட் தரமாட்டேன்ட்டானா நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இன்டர்நேஷனல் இல்லாமல நம்ம மாரலா பெரிய ஆளுன்னு காட்டி என்ன வரப்போகுது? நீ நல்லவனா கெட்டவனா இருந்தானே, எனக்கு தேவை ஃபுட்டு தானே. அது வரலன்ட்டானா யாருக்கு பிரச்சனை? இந்தியாவுக்கு தானே பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது மாரலா மட்டும் சுப்ரீமா இருந்தா போதுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. மாரலா இருக்கும்போது சம்டைம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வில் பி அஃபெக்டட். ஸோ அதனாலதான் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணணும், அட் தி சேம் டைம் மொராலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து ஃபாரின் பாலிசியில கொண்டு வர வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து இட் வாஸ் தேர் இன் 1950s and 60s. So அந்த moral leadership தான் இந்தியா gave. India couldn't give the material leadership, so it gave the moral leadership. So 75 years later இப்போ நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் ஒரு எடிட்டோரியல் சொல்றேன். 75 years later என்ன ஆயிடுச்சு, நம்மளால இன்னும் வரைக்கும் மெட்டீரியல் லீடர்ஷிப் கொடுக்க முடியுதானா? 50sல இருந்ததோட இப்போ கொஞ்சம் கொடுக்க முடியுது, பட் நாட் ஆஸ் அ 75-year-old நேஷன் who wants to be a regional super power. அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மல்டிபோலார் வேர்ல்ட்ல ஒரு போலா இருக்கணும்னு நினைக்கிற நேஷன்ஸ் ஒரு மாரல் ஒரு மெட்டீரியல் சூப்பர் பவர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறோமானா இல்ல. அந்த அளவுக்கு நம்மளால பணம் வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் கொடுக்க முடியுதா? லைக் கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா? ஆர் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா? இல்ல நம்மளோட நெய்பர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா நிறைய பண்ண முடியல, ஆனா கொஞ்சம் பண்ண முடியுது. லைக் COVID-19 அப்போ நம்ம நிறைய பண்றோம். எங்கேயாவது டிசாஸ்டர் நடந்தா நம்ம பண்றோம். இப்போ ஸ்ரீலங்காக்கு we gave $3 billion லைன் ஆஃப் கிரெடிட். இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவை இருக்கும்போது நம்ம கொடுக்குறோம், பட் நாட் ஆஸ் வாட் சைனா இஸ் டூயிங் ஆர் எனி அதர் பிக் பவர் இஸ் டூயிங். ஸோ மெட்டீரியல் லீடர்ஷிப்லையும் நம்ம ஃபுல்லா அச்சீவ் பண்ணல. சரி, மாரல் லீடர்ஷிப்பாவது இருக்காரா? மாரல் லீடர்ஷிப் டோட்டலா விட்டு கொடுத்தோம். So now most of our foreign policy decision in the last 10 years is taken based mainly on the national interest. So அந்த moral latitude வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்றோமா? அதுவும் இல்லை. ஸோ அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருக்கு. ஸோ இந்தியா இந்த டைம்ல அகைன் வந்து நம்ம ரெண்டுத்தையும் கையில எடுக்கணும். இப்போ இனிஷியலா வந்து moral leadership we have to take in our hand and we have to take our international relations which is morally right. At the same time material strength நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். So material strength எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? லைக் ஆல்ரெடி we have started off and we are doing in a good level. நேபாள் எர்த்குவேக் வரும்போது ஹெல்ப் பண்ணோம். இல்ல இன்டர்நேஷனல் இப்போ வந்து உக்ரைன் கிரைசிஸ் வரும்போது வேரியஸ் நேஷன்ஸோட சிட்டிசன்ஸை நம்ம ரெஸ்கியூ பண்ணோம். வேக்சின்ஸ் வந்து நம்ம எல்லா நாடுகளுக்கும் ஃப்ரீயா கொடுத்தோம். ஸோ நம்ம சவுத் ஏஷியன் ரீஜன்ல ஃப்ரீயா கொடுத்தோம், மெடிசன்ஸ் ஃப்ரீயா கொடுத்தோம், ஸ்ரீலங்காக்கு ஹெல்ப் பண்றோம், பிலிப்பீன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம், பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரி we are doing. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் வந்து இந்த ரீஜன்ல நம்மளால வந்து ஒரு ஹோல்டு கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. ஸோ மாரல் லீடர்ஷிப் இப்போ வந்து மெட்டீரியல் லீடர்ஷிப் அது. மாரல் லீடர்ஷிப் எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம்? இப்போ மாரல் லீடர்ஷிப் எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம்னா 1950ல இருந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இப்போ இல்ல.
ஸோ 1950ல நம்மளால இந்த மாரல் லீடர்ஷிப் கொடுக்க முடிஞ்சது. பட் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் வெரி கேஓட்டிக் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு பி மாரலி ரைட் இன் ஆல் தி கேசஸ். டேக் திஸ் உக்ரைன் கிரைசிஸ். இப்போ உக்ரைன் கிரைசிஸ்ல இந்தியா டுக் அ நியூட்ரல் ஸ்டான்ஸ், கரெக்டா? பட் இந்த நியூட்ரல் ஸ்டான்ஸ் நம்ம எடுத்தது வந்து மாரலா பாத்தீங்கன்னா ஒரு வார் நடக்கும்போது 1950ல இருக்கிற இந்தியா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். இதுவே 1950ல ரஷ்யா இஸ் இன்வேடிங் உக்ரைன் அப்படின்னா இந்தியா would have condemned Russia. India would have said that Russia is exceeding its limit, it should not invade Ukraine and the peace should come அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி ஓட்டிங் வரும்போது அப்ஸ்டெயின் பண்ணிருக்கலாம். ஓட்டிங்ல அப்ஸ்டெயின் பண்ணாலும் கண்டம்னேஷன் ஸ்ட்ராங்கா வந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற ஸ்டான்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா we are not condemned and we are also abstained. ஸோ அப்ஸ்டெயின் பண்ணது சரிதான், ஏன்னா கோல்டு வார்க்குள்ள நம்ம சைட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த இன்வேஷனை கண்டம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிரிட்டிசிசமா வைக்கப்படுது. பட் இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி நோ. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில ரஷ்யாவை கண்டம் பண்றதுனால அவர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வில் பி அஃபெக்டட் இன் மேஜர் ஸ்கேல். நம்ம 1950s நமக்கு என்ன லாஸ் வந்திருக்குமோ அதை விட பெரிய லாஸ் தான் இப்போ இருக்கிற வேர்ல்டுல நமக்கு வரும். இஃப் யூ ஆர் கண்டம்னிங் ரஷ்யா அண்ட் மேக்கிங் ரஷ்யா அவர் எனிமி. ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம பண்றதுதான் சரி. அதனால மாரல் ஆட்டிடியூட் கொஞ்சம் இறங்குது. பட் ஸ்டில் நம்ம அதை ரிட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ நோ. ஆனா அதை ட்ரை பண்ணாதான் நம்ம கிட்ட கொஞ்சமாவது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்ல முடியும். மாரலா இருக்கணும், மெட்டீரியலா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனலா போயிட்டு ஒரு பேலன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. பட் நான் சொல்ல வரது புரிஞ்சுச்சா கன்வே பண்றது? ஸோ இது இஸ் தி ஆர்குமெண்ட். ஸோ இந்தியாவோட நியூட்ரல் ஸ்டான்ஸ் பத்தி டீடைல்டா ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ் இன் ப்ரீவியஸ் எடிட்டோரியல். ஸோ 64 65 எடிஷன்லயோ ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ் வை இந்தியா டுக் தி நியூட்ரல் ஸ்டான்ஸ் அண்ட் டிடன்ட் கண்டம் ரஷ்யா. ஸோ அந்த விஷயம் ஏன் அப்படின்னு தெரியும்னா நீங்க 65th எடிஷன் பாருங்க. 64th எடிஷன்ல நம்ம உக்ரைன் கிரைசிஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் எடிட்டோரியல்ல பேசுறாங்க, அவ்வளவுதான். மிச்சபடி இங்க எதுவுமே பாயிண்ட் இல்லை. இந்தியா at 75 இஸ் பிகமிங் அ நார்மல் கண்ட்ரி. இப்போ இது நார்மல் தான். ஏன்னா எக்ஸப்ஷனலிசம், இந்தியா இஸ் அ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950ல ஒரு தேர்ட் வேர்ல்டு புவர் கண்ட்ரி கொரியன் கிரைசிஸை சால்வ் பண்ணது, யுஎஸ்ஏக்கு யுஎஸ்எஸ்ஆருக்கு நடுவில் பீஸை கொண்டு வருது. ஸோ திஸ் இஸ் எக்ஸப்ஷனலிசம். அதாவது அந்த கண்ட்ரி அதை பண்ணுனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் தே ஆர் எக்ஸப்ஷனல். புவர் கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி எல்லாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் ரோல் பிளே பண்ணாது, பட் இந்தியா இஸ் டூயிங் இட். அதான் எக்ஸப்ஷனலிசம். ஒரு புவர் கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி வித் இல்லிட்ரசி, டெமோக்ரஸி அடாப்ட் பண்ண முடியாது, பட் இந்தியா அடாப்ட் பண்ணுது. அதான் எக்ஸப்ஷனலிசம். ஸோ இந்தியா இஸ் அன் எக்ஸப்ஷனல் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 50s 60s 70s எல்லாம். ஏன்னா 75 வருஷம் டெமோக்ரஸியை சஸ்டெயின் பண்ண ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரினா அது இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா இஸ் கன்சிடர் டு பி மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸப்ஷனலிஸ்ட் கண்ட்ரி. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இட் இஸ் ஜஸ்ட் பிகமிங் அ நார்மல் கண்ட்ரி பிகாஸ் வி ஆர் லூசிங் அவர் மாரல் காம்பஸ் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்றாரு. பட் தட் இஸ் நாட் வெரி ஈஸி. கண்டெம்பரரி வேர்ல்ட் இஸ் வெரி கேஓட்டிக். இங்க ஹார்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஹார்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னதுன்னா, ஒரு சைடுல இட் இஸ் பியூர்லி எமர்ஜிங் அஸ் அ கோல்டு வார் வேர் யூஎஸ்ஏ அண்ட் சைனா இஸ் கோயிங் டு பி தி போல்ஸ். சைனாவோட ஆலியா ரஷ்யா இருக்க போகுது அண்ட் சைனா இஸ் அவர் பார்டர் ஷேரிங் நேஷன். முன்னாடி இருந்த கோல்டு வார்ல யூஎஸ்எஸ்ஆர் நம்ம பார்டர் இல்ல, யூஎஸ்ஏவும் நம்ம பார்டர் இல்ல. நவ் வி ஆர் ஹேவிங் அ டைரக்ட் போல், குளோபல் போல் இன் அவர் பார்டர் வித் ஹூம் வி ஆர் ஹேவிங் அ பார்டர் கிரைசிஸ். அதோட ஒரு ஆலி தான் ரஷ்யா. அப்படின்னு இருக்கும்போது திஸ் இஸ் ஒன் மெயின் ரீசன். ஸோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய கோல்டு வார்ல we are not in a situation to take harsh stance அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் இது. ஸோ அட் தி சேம் டைம், ஸோ இந்த கண்டெம்பரரி வேர்ல்ட்ல செல்ஃப் ஹெல்ப் ரொம்ப முக்கியம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மாரல் சூப்பர் பவரா நம்ம ரொம்ப பண்ண முடியாது. ஹென்ஸ் த நேஷன் நீட்ஸ் டு பேலன்ஸ் இட்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வித் மாரல் வேல்யூஸ். ஸோ அதே மாதிரி வந்து we are dependent on Russia for defense purposes. We are dependent on Russia. இப்போ ரீசென்ட் டைம்ஸ் we are importing oil at a cheaper cost. ஏன்னா நம்மளோட ருபி சரிஞ்சிட்டு இருக்கும்போது ரஷ்யா கொடுக்குற சீப் ஆயில்னாலதான் கொஞ்சமாவது ஸ்டேபிளா இருக்கு. ஸோ ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஆர் தேர். கிளியரா? ஸோ இந்தியா வாஸ், ஸோ இது ஒன்று, இந்தியா வாஸ் கன்சிடர் டு பி இன்ஸ்டிடியூஷனல் பில்டர். இன்ஸ்டிடியூஷனல் பில்டர்னா குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி ஹையா இருக்கு. யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியா இருக்கணும், ஏகப்பட்ட ரெசல்யூஷன்ஸ். நம்ம அண்டார்டிகாக அப்போ ரெசல்யூஷன் கொண்டு வந்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இப்போ டெரரிசம்காக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னு we are trying. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், WHO, WTO ஆர் கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி எந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் இந்தியா இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸோ குளோபல் இன்ஸ்டிடியூஷனல் பில்டரா இந்தியா இருக்காங்க, ஆனா ரீஜனல் இன்ஸ்டிடியூஷனல் பில்டரா நம்ம இருக்கோமா? நீ வேர்ல்டு வைடு இஷ்யூஸ்ல சூப்பரா நம்ம ஹேண்டில் பண்றோம். கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், WTO-வா இருக்கட்டும், டெவலப்ட் வர்சஸ் டெவலப்பிங் கண்ட்ரி டிபேட்ல இருக்கட்டும், we are standing for developing countries. பட் ரீஜன்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா? நம்மளால ஒரு ஏசியானை உருவாக்க முடியுதா? நம்மளால ஒரு யூரோப்பியன் யூனியன் உருவாக்க முடியுதா? திஸ் இஸ் தி கொஸ்டின். இல்லைன்னா அட்லீஸ்ட் மெர்கோசார் ஆஃப் சவுத் அமெரிக்கா ரேஞ்சுக்காவது நம்மளால சார்க்க உருவாக்க முடியுதான்னு முடியல. We never created a regional institution. That is the problem. So we should have created a regional institution in South Asia with a strong democratic value and economic integration.
ஸோ சவுத் ஏஷியால சார்க் வந்து ஒரு ரீஜன் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அண்ட் தேர் இஸ் ஸ்ட்ராங் எக்கனாமிக் இன்டெகிரேஷன் லைக் யூரோப்பியன் யூனியன் ஆர் ஏஷியானா இருந்ததுன்னா சைனா குடன்ட் ஹவ் மேட் இன்ரோட்ஸ் இன் திஸ் ரீஜன். சார்க் நேஷன் எல்லாருமே இந்தியா பக்கத்துல நின்று இருப்பாங்க. சைனாவால அங்க போயிட்டு ஒரு சைனா கார்டு பிளே பண்ற மாதிரி ஒரு ரோல் இருந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, சைனா இஸ் ஹேவிங் அ டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள், மால்டீவ்ஸ், இந்த எல்லா ரீஜன்லயும் வந்து சைனா இஸ் ஹேவிங் குட் ரிலேஷன்ஷிப் which is using as a card for to sideline India when the situation arises. So we failed to build that in the regional wise. Global wise பண்ணத regional wise பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வே ஃபார்வர்ட் சொல்றாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், எந்த ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணிருக்கோம். Instead of SARC, we have chosen BIMSTEC. ஏன் SARC couldn't fructify na? Because of our bilateral disputes with Pakistan. ஸோ பாகிஸ்தான் இல்லாத ஒரு ரீஜனல் பாடி வேணுங்கிறதுனால தான் பீம்ஸ்டெக்கை செலக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சார்ட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. 7 ஏரியாஸ்ல கொலாபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர். மாரல் மெட்டீரியல் இன்கெபாசிட்டிஸ், அதனாலதான் நம்ம மாரல் கிரேட் பவரா மாறணும். பட் 75 years later we are none. மாரலாவும் இல்லை, மெட்டீரியலாவும் இல்லை. ஸோ அதனால வந்து அவர் எபிலிட்டி டு பில்ட் ஆர் மீடியேட் குளோபல் பீஸ் இஸ் லூசிங். ஸோ 1950ல கொரியன் கிரைசிஸ், சூஎஸ் கிரைசிஸ், அதுக்கப்புறமா வந்து வியட்நாம் வார், ஹங்கேரியன் கிரைசிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைசிஸ்ல இந்தியா பிளேட் ரோல். இப்போ இருக்கிற கிரைசிஸ்ல நம்ம வந்து அப்ஸ்டெயின் பண்ணிட்டு தூரமா இருக்கும். நீங்க சண்டை போடுங்க, நாங்க வரல அப்படின்னு. 1950ல இந்த ஒரு கிரைசிஸ் நடந்திருந்தா இந்தியா வந்து ஒரு நெகோசியேட்டரா கூட போயிருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அனுப்பி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் கூட போட்டிருப்போம். பட் இப்போ அதை நம்ம பண்ண முடியல. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ ரிக்ளைம் தி மாரல் லீடர்ஷிப் அட் டொமஸ்டிக் அண்ட் ரீஜனல் லெவல்ஸ். ஸோ நீங்க எப்போ வந்து ஒரு சூப்பர் பவர் ஆவீங்கன்னா, உங்களோட டொமஸ்டிக் ஏரியால அட் டொமஸ்டிக் ரீஜன்ல நீங்க மாரலா இருந்தாலும், ரீஜனல் வைஸ்ல நீங்க மாரலா இருந்தாலும் குளோபல் வைஸ் நீங்க மாரலா இருக்க முடியும். ஸோ டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல மொராலிட்டி இருக்கணும், ஒரு நாட்டுக்குள்ள யூனிட்டி இருக்கணும், நாட்டுக்குள்ள அந்த கவர்மெண்ட் மாரல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரீஜன்ல மாரல்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்மளோட நெய்பர்ஸை நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். குஜராத் டாக்டரின்ல சொல்ற மாதிரி we have to give them the help and aid and we have to support them. So domestic regional strong ஆனால குளோபலா இருக்கும். அப்துல் கலாம் ஒரு கோட்ல சொல்வார்ல, when there is righteousness in the heart there is a beauty in character. When there is a beauty in character there is a harmony in the home. When there is harmony in the nation there is a order, and there will be an order in the nation. When there is order in the nation there will be peace in the world அப்படின்னு ஒரு கோட் சொல்லுவார். ஸோ டொமஸ்டிக் லெவல்லயும் ரீஜனல் லெவல்ல ஆரம்பிச்சாதான் வேர்ல்டுல முடியும் அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். தட் இஸ் வெரி எக்ஸலன்ட் கோட். அந்த கோட்டை தான் வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல மீன் பண்றாரு. கிளியரா? ஸோ இதுல எதுவுமே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இந்த எடிட்டோரியலை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு எடிட்டோரியல பயன்படுத்த முடியுமா? ஸோ தேர் வாஸ் திஸ் கொஸ்டின். இந்தியா இஸ் லூசிங் இட்ஸ் earlier tendencies, like இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிஸ்ல இந்தியா இஸ் லூசிங் இட்ஸ் earlier tendencies in the foreign policies and adopting to the new realm அப்படிங்கிற மாதிரி 2020ல ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல யூ கேன் யூஸ் இட். ஃபாரின் பாலிசியில ஆன்சர் ரைட்டிங்ல இதை யூஸ் பண்ணலாம். லைக் எஸ்ஏ ரைட்டிங்ல இதை யூஸ் பண்ணலாம். எஸ்ஏ ரைட்டிங்ல ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். எனி எஸ்ஏ ரைட்டிங் டாபிக் யூ டேக், when you are writing foreign policy you can use this as a dimension. philosophical essay எழுதும் போது இது ஒரு டைமென்ஷனா யூஸ் பண்ணலாம். கரெக்டா? எஸ்ஏ ரைட்டிங்ல கண்டிப்பா தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி எசென்ஷியல். நம்ம எஸ்ஏ, உங்களோட எஸ்ஏஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட எஸ்ஏஸ்ல ஃபாரின் பாலிசியோட ரோல் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க எழுதும்போது எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோசியல், என்வாரன்மெண்டல் இப்படிதான் போவீங்களே தவிர ஃபாரின் பாலிசி கொண்டு வரீங்களா எஸ்ஏஸ்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கம்மியா தான் கொண்டு வரீங்க. ஸோ ஃபாரின் பாலிசி நம்ம எஸ்ஏஸ்ல கொண்டு வரணும் ஆன்சர் ரைட்டிங்ல. ஸோ எம்எஸ்எல்பில நெக்ஸ்ட் எஸ்ஏ எழுதும் போது யூ ஹேவ் டு பிரிங் தட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல திஸ் திங்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். கிளியரா? அதே மாதிரி எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் சிலபஸ். மொராலிட்டி இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து GS4ல ஒரு டைரக்ட் டாபிக் இருக்கு சிலபஸ்ல. கரெக்டா? எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இட் இஸ் கோயிங் டு பி வெரி ரெலவென்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யூ ஹேவ் டு ரீட் இட். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல். இட் இஸ் அபவுட் CSIR. CSIR na Council for Scientific and Industrial Research. So CSIR is a scientific body which was started by a group of Indian scientists along with the support of British government, and they started 1942ல ஆரம்பிக்கிறாங்க. பட் 1942 to 47 அது கொஞ்சம் டல்லா தான் போகுது. இது வந்து பிக்கப் பண்ணி ஸ்ட்ராங் ஆனதே 1947க்கு அப்புறமா இண்டிபெண்டன்ஸ் வந்ததுனால தான், பிகாஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து he is a person who loves scientific temper and wants to build the nation through science and technology. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரைம் மினிஸ்டர் உடைய ஃபோக்கஸ் என்னவா இருந்தது அப்படின்னா பில்டிங் தி பேசிக்ஸ், பேசிக் இண்டஸ்ட்ரி, கேபிட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த பேஸ் சிஸ்டம். ஸோ அந்த பேஸ் சிஸ்டம்ல வேணும்னா யூ நீட் டு ஹாவ் ஒர்க் ஃபோர்ஸ். அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வேணும்னா யூ நீட் IITs and IIMs. ஸோ அப்போதான் அவங்க தான் வந்து they can work in the basic industries as engineers or the research scientists. ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி உங்க கண்ட்ரில டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும், லேப்ஸ் இருக்கணும்.
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் பண்ற பாடிஸ் இருக்கும், ஆர்கனைஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தால் தான் சயின்டிஸ்ட் வருவாங்க, சயின்டிஸ்ட் இருந்தால் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க, டெக்னாலஜி வரும், அந்த டெக்னாலஜி கேன் யூஸ் ஃபார் நேஷனல் பில்டிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டெக்னாலஜி யூ நீட் டு பில்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷன் தான் CSIR. ஸோ CSIR உடைய டைரக்டரை வந்து would have written this editorial. He is a former Shekhar Mande is a former director of CSIR. He would have written this editorial regarding achievements of CSIR in 75 years. Of course, it is 80 years, but 75 years of evolution தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பான், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பான். இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி இஸ் a direct topic in syllabus. So GS3 ல indigenous technology. So அதுல CSIR is a very important thing. So evolution of CSIR and its milestone. So CSIR ஓட வெப்சைட்ல I found this brochure very interesting. இந்த மாதிரி டைம்ல அவன் வரும்போது ஒன்ஸ் ஃபார் டைம் இதை படிச்சு வச்சிடலாம். இந்த ப்ரோஷர்ல வந்து சூப்பரா இருந்தது. என்டையர் 75 years அச்சீவ்மெண்ட்ஸும் ஒரே ப்ரோஷர்ல ஒரு 5 பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. அதுதான் எடிட்டோரியல் இன்னும் சுருக்கமா அவர் கொடுத்திருக்காரு. பட் ஸ்டில் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1942. இட் இஸ் an autonomous society whose president is prime minister. So it is a body, it is led by prime minister தான் மெயின் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஸோ இது CSIR அப்படிங்கிறது என்னன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த பாடியோட ரோல் என்னதுன்னா இட் இஸ் அ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இவங்களே ஒரு லேப் தான். இவங்க இந்த லேப்னா இந்த லேப் மட்டுமே ஒரு எந்த ரியாலுமே நம்ம ரிசர்ச் பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா ரியாலுமே என்டையர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் பண்ண போறாங்க. ஸோ ஒரு லேபால அது எல்லாமே பண்ண முடியாது, அவங்க சப் லேப்ஸ் நிறைய பண்ண போறாங்க. ஸோ CSIR இஸ் அ குரூப் ஆஃப் லேபரட்டோரிஸ். 37 லேபரட்டோரிஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கிற 37 லேபரட்டோரிஸ். ஈச் லேபரட்டோரி இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் இட்ஸ் ஓன் காஸ். ஒன்னு வந்து பயோடெக்னாலஜி, ஒன்னு வந்து பிசிக்கல் சயின்சஸ், ஒன்னு கெமிக்கல் சயின்சஸ், ஒன்னு பயாலஜிக்கல் சயின்சஸ், இப்படி பிரியும். இன்னொன்னு வந்து மெரீன் ரிசர்ச், ஸோ இன்னொன்னு வந்து ஓஷன் ரிசர்ச் அண்ட் மெரீன் ரிசர்ச்னு இருக்கும். இன்னொன்னு எர்த் சயின்சஸ்க்குன்னு இருக்கும். இன்னொன்னு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி இன்னொன்னு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்குன்னு இருக்கும். இன்னொன்னு வந்து டிசைன் இருக்கும். இன்னொன்னு வந்து சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்க்குமே தனித்தனி லேபரட்டோரிஸ் இருக்கும். அங்க எல்லாம் ரிசர்ச் நடக்க போகுது. அந்த எல்லா லேபையும் கோஆர்டினேட் பண்ற ரோல் தான் CSIR-ஓட வேலை. உங்களுக்கு புரியுதா? CSIR is not a lab in itself. It is a chief lab which is going to collaborate all the other labs. So it is consists of 37 labs and with more than 4,600 scientists and 8,000 scientific technical support. So இதுதான் ஒரு மெயின் விஷயங்கள். ஸோ எதெல்லாம் இருக்கு? பயாலஜிக்கல் சயின்சஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்சஸ், கெமிக்கல், லெதர், என்வாயரன்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து 4,000 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இதோட சயின்டிஸ்ட் வந்து ஃபைல் பண்றாங்க அண்ட் 300 கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அதுல இருந்து ஒரு 300 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமர்ஷியலா வந்து பேட்டர்ன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க என்னதுன்னா CSIR is having 2,500 global patent. வேர்ல்டு வைட் அப்ளிகபிள் பேட்டன்ட்ல 2,500 குளோபல் பேட்டன்ட் இருக்கு. அதுல 141 பேட்டன்ட்டை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிருக்காங்க. பேட்டன்ட்னா என்ன? ஒரு நியூ யூனிக் டெக்னாலஜி, அதை வந்து எந்த அப்படின்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. அந்த டெக்னாலஜியை வச்சு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி அது கமர்ஷியலா விற்கணும்ல. வெறும் டெக்னாலஜி மட்டும் பண்ணி வச்சிருந்தா என்ன? ஸோ ப்ளூடூத் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ப்ளூடூத்தை வச்சு ஹெட்செட்ல பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வரலாம். ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கருங்கிறது ஒரு ப்ராடக்டா மாத்தி அதை 4 பேருக்கு வித்தா உங்களுக்கு காசு வரும். அதான் வந்து நீங்க வந்து மானிட்டைசேஷன். ஸோ நீங்க வெறும் ஒரு ஐடியா மட்டும் வச்சிருந்தா அது யூஸ் இல்லை. அந்த பேட்டன்ட்னால நீங்க வந்து அதை மானிட்டைஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ணதே 141 பேட்டன்ஸ் இருக்கு. ஸோ 2,500 குளோபல் பேட்டன்ஸ் இருக்கு. அதுல 141 பேட்டன்ஸ் வந்து நம்ம கமர்ஷியலா மானிட்டைஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் CSIR. ஸோ இட் இஸ் பார்ட்னரிங் வித் இண்டஸ்ட்ரி. பார்ட்னரிங் வித் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட மேஜர் பேக் போன் என்னவா இருக்கணும்னா அகாடமி, அதாவது யூனிவர்சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதே மாதிரி சயின்டிஸ்ட், யூனிவர்சிட்டி, இண்டஸ்ட்ரி, இந்த 3 பேரையும் வந்து லிங்க் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா யூ நீட் இண்டஸ்ட்ரி ஹியர். ஆக்சுவலி சயின்டிஸ்ட் மேல போட்டிருக்கலாம், பட் ஓகே, அவசரத்துல வரும்போது அப்படிதான். யூ ஆர் ஹேவிங் சயின்டிஸ்ட் ஹியர், யூ ஆர் ஹேவிங் யூனிவர்சிட்டிஸ் ஹியர். ஸோ இண்டஸ்ட்ரி, யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சயின்டிஸ்ட், இவங்க 3 பேரையும் லிங்க் பண்றதுதான் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு வேலை. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்ல தான் வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்க போறாங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்க போறாங்க, புது ஐடியாஸ் இருக்கிற யூத் இருக்க போறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய ஐடியாஸ் வரப்போகுது, அவங்க அதை தான் ரிசர்ச் பண்ண போறாங்க. அந்த ரிசர்ச்சை சப்போர்ட் பண்றதுக்கான சயின்டிபிக் பேக்கப் சயின்டிஸ்ட் கொடுக்க போறாங்க. பட் இவங்க பண்ற ரிசர்ச் இவங்களே வச்சுக்கிட்டு அது என்ன பிரயோஜனம்? அந்த ரிசர்ச் வந்து வெளியே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ஒரு ப்ராடக்டா மாறி நேஷன் யூஸ் ஆகணும், ஜிடிபி அதனால க்ரோ ஆகும். ஸோ அதனால இவங்க பண்ற ரிசர்ச் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரணும். ஸோ இவங்க 3 பேரையும் லிங்க் பண்றது தான் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஜாபா இருக்கும். ஸோ அந்த ஜாபை தான் CSIR is doing successfully for the past 75 years. They are collaborating with ONGC, Cipla, Ranbaxy, Reliance, Tata Motors, TCS, global institutions, Boeing கூட எல்லாம் collaborate பண்ணிருக்காங்க. General Electric is a
தெர்மல் பவர் பிளான்ட் பாய்லர் மேக்கிங் கம்பெனி. ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி they have made many products. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அகாடமியா யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி அகாடமியா அண்ட் சயின்டிஸ்ட் லிங்கேஜ் தான் CSIR is successfully doing in the past 75 years. So அதுதான் வந்து we have to note down. To provide scientific industrial research and development. So இவங்களோட மிஷன் பாருங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் இருக்கணும். To provide scientific industrial research and development that maximizes the economic, environmental and social benefits for the people of India. உங்க சயின்ஸ்னால மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்திருக்கும். That is a good scientific research. Clear-ஆ? People of Indiaக்கு there should have been a good scientific outcomes because of your research. நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பேட்டன்ட் போட்டுக்கிட்டு ஒரு சயின்டிஸ்டோட ரெஸ்யூம்ல 4 பேப்பர் மட்டும் ஆட் ஆகக்கூடாது. நானும் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன், நானும் ஒரு 40 பேட்டன்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரிசர்ச் கிடையாது. உங்களோட ரிசர்ச்னால மக்களுக்கு பயனுள்ளதா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கணும், மக்கள் அதனால பெனிஃபிட்டா இருக்கும். தட் இஸ் அல்டிமேட் எய்ம் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச். ஸோ தட் இஸ் வாட் CSIR இஸ் டூயிங். நம்மளோட காலேஜ் எல்லாம் வந்து பேப்பர் எதுக்கு போடுவாங்கன்னு நமக்கு தெரியும், ரெஸ்யூம்ல ஆட் பண்றதுக்கு தான் போடுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ஸ்டடி வேணா நீங்க பண்ணலாம். இன்னைக்கு நீங்க டைம் பாஸ் ஆகணும்னா ஒரு 10-15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் உட்காந்து இந்த பாக்ஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த பாக்ஸ் படிக்கிறப்போ அவ்வளவு சூப்பரா கண்டென்ட் இருக்கு. 60ஸ்ல என்ன பண்ணாங்க, 70ஸ்ல என்ன பண்ணாங்க, 80ஸ்ல என்ன பண்ணாங்க, 90ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா CSIR மட்டும் யூஸ் ஆகாது. இந்தியாவில் இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி எஸ்ஏ கேட்டா எழுதலாம், எனி ஆன்சர் கேட்டா எழுதும் போது ஒரு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியால இது அப்ளிகபிள். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் CSIR. அப்படி நீங்க பாருங்க. ஸோ ஹவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெனிஃபிட்டட் சிட்டிசன்ஸ், அதுதான் இதோட தீமே. ஸோ இவங்க இந்த ப்ரோஷர்ல என்ன சொல்ல வராங்கன்னா எங்களோட டெக்னாலஜி எல்லாம் சிட்டிசன்ஸ்க்கானதா தான் இருந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா they have found a new variety of bamboo. ஒரு புது வெரைட்டி ஆஃப் பேம்புவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேர் இஸ் தட்? இங்க இருக்கா? சோ இந்த பேம்பு ஃபிளவர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேம்பு பொதுவா வந்து ஃபிளவரிங் பண்ணணும்னா ஒரு 7 வருஷத்துல இருந்து 12 வருஷம் ஆகும். சோ ஒரு பேம்பு நீங்க வளர்க்குறீங்கன்னா அது வளர்ந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு அந்த பேம்பு கிராஸா ஃபுல்லா வளர்ந்து அது நிக்கிறதுக்கு அவ்வளவு இயர் ஆகும். பட் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லயே அது வளர்றதுக்கான ஒரு பேம்பு வெரைட்டியை they found. So this is the first time in the world they have done. இதனால என்ன ஆக போகுது, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற பேம்பு ஃபார்மர்ஸ்க்கு they are getting a new variety of bamboo with which they can cultivate the bamboo grass and harvest it and sell it to the industry. ஏன்னா பேம்பு நம்பி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இட் இஸ் a very important basic industry. ஸோ இது வந்து பேம்பு டெக்னாலஜில இருக்க முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ஜீனோம் சீக்வன்சிங், இந்தியன்ஸோடைய ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி நம்மளோட ஜெனடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்றாங்க. ஸோ சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணோம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஸ்வராஜ் அப்படிங்கிற இந்த டிராக்டர். ஸோ இந்த டிராக்டர் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்மி காஸ்ட்ல வித் குட் அவுட்கம்ஸ் வரா மாதிரி ஒரு டிராக்டர் வந்து டெவலப் பண்றாங்க, ஸ்வராஜ் டிராக்டர்னு. டிராக்டரை டெவலப் பண்ற ஐடியா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஐடியாவை வந்து கொலாபரேட் பண்ணுவதற்காக பஞ்சாப் டிராக்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு PSU கவர்மெண்ட் ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் இஸ் ஸ்டார்டிங் PSU கால் பஞ்சாப் டிராக்டர்ஸ் லிமிடெட். அந்த பஞ்சாப் டிராக்டர்ஸ் லிமிடெடோடைய அந்த டிராக்டரோட டிசைனும் அந்த டிராக்டரோட ஐடியாவும் அதோட ஸ்ட்ரக்சரும் யார் கொடுக்குறாங்கன்னா CSIR கொடுக்குது. ஸோ CSIR உடைய இந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவே ஒரு PSU ஆரம்பிக்கிறாங்க. அந்த PSU மூலமா இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட டிராக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து how many tractors? some 20,000 ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. இங்க அந்த டேட்டா இருக்கான்னு தெரியல, நம்ம எடிட்டோரியல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 million ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் ஆர் இந்தியா இன் தி சாயில். 1 million-னா 10 லட்சம். இது வரைக்கும் 10 லட்சம் டிராக்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்துருக்கு. ஸோ ஒரு ஐடியா இஸ் பிகமிங் இன்டு a PSU that is providing a tractor. ஸோ இதுதான் வந்து மக்களுக்கான சயின்ஸ். ஸோ பெஸ்டிசைட் ரிசர்ச் இன் கிரீன் ரெவல்யூஷன், கிளீன் வாட்டர், அதுக்கு பண்ற டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ். ஜஸ்ட் ரீட் திஸ் PDF. அவங்களோட அபவுட் அஸ் கீழ ப்ரோஷர் இருக்கும். அதுல முக்கியமான மைல்ஸ்டோன் மட்டும் தான் இவர் டிஸ்கஸ் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் டீடைல். ஸோ வாட் வாஸ் இமீடியட் ப்ரையாரிட்டி ஆஃப் CSIR when it was started? அதோட இமீடியட் ப்ரையாரிட்டி என்ன? எஸ்டாப்ளிஷ் நேஷனல் லேபரேட்டரிஸ் அண்டர் CSIR அண்ட் ப்ரொமோட் சிமிலர் இண்டிபெண்டன்ட் லேப். ஸோ வெறும் CSIR கீழே இருக்கிற லேப் மட்டும் இல்ல, பிரைவேட்டா ஒருத்தர் லேப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. அப்படிதான் என்ன பண்றாங்க, சார் தோரப்ஜி டாடா ட்ரஸ்ட் வந்து நான் ஒரு லேப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாடா சார் ஆல்வேஸ் கன்சிடர் டு பி வெரி குட் பிசினஸ்மேன், வெரி எத்திக்கல் பிசினஸ்மேன் அப்படிங்கிறது அந்த தாத்தாவோட நேமே இருக்கும். அன்லைக் அதர் கேபிட்டலிஸ்ட், ஏன்னா they followed the Gandhian philosophy of trusteeship model rather than capitalist ideology. ஸோ ரிசர்ச்சுக்கு நாங்களும் வரோம்னு அவங்க சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் பாம்பே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் CSIR சேர்ந்து தான் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருந்தா இந்தியாவில் இருக்க ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க, ரெனவுண்ட் சயின்டிஸ்ட்.
So the Tata Institute of Fundamental Research was started. Not only CSIR laboratory, 37 laboratory இல்ல, அதை தாண்டி பிரைவேட் லேபரட்டரிஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ண சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க இனிஷியலா ஆரம்பிச்சது 5 தான். 5ல ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு 37 வளர்ந்துருக்கு. அதுல ஒரு லேப் சென்னையில இருக்கு. என்ன லேப்? என்னது? வரும். சோ ஃபர்ஸ்ட் இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா நேஷனல் கேலண்டர். இந்தியாவுக்குன்னு ஒரு கேலண்டர் வேணும். இந்தியாவில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேற்றுமையின் ஒற்றுமை அப்படின்னு சொல்ற மாதிரி கேலண்டரே ஒரு 24 கேலண்டர் இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கு. நம்ம ஊர்ல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு இருக்குல்ல, திருவள்ளுவர் கேலண்டர். இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு கேலண்டர் இருக்கு. சோ ஒரு ஊர்லயும் அப்போ ஒரு நாள் தீபாவளி வரும், ஒரு ஊர்லயும் அப்போ ஒரு நாள் வந்து துர்கா பூஜா வரும். அப்படி இருந்தா இட் இல் கோயிங் டு பி கன்ஃபியூசிங். சோ அப்ப எல்லாருக்கும் ஒரே நாள்ல தீபாவளி வரணும், எல்லாருக்கும் ஒரே நாள்ல நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் வரணும்னா அந்த கேலண்டர்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும். சோ இந்தியால இருக்கிற பாஸ்ட் ஏன்ஷியன் கேலண்டர்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒரு நேஷனல் கேலண்டர் உருவாக்குறாங்க. அதுதான் வந்து இந்த ஷாக்கா ஏரா கேலண்டர். ஷாக்கா ஏரா ஸ்டார்டட் இன் விச் இயர்? இது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கேட்கிற கேள்வி. ஷாக்கா ஏரா எந்த வருஷம்? 78 ஏசியா பிசியா? ஏசி தான். ஸோ 78 AD தான். ஸோ ஷாக்கா ஏரா கேலண்டர் வந்து March 21 இஸ் கன்சிடர்ட் டு பி தி நியூ இயர், இந்தியன் நியூ இயர். ஸோ March 21 ஆரம்பிக்கிற மாதிரி சைத்ரா அப்படிங்கிற மந்த்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேலண்டரை டிசைன் பண்றாங்க. ஸோ சைத்ரானா சித்திரை, அதுல இருக்க அந்த வேர்டு தான். சைத்ரா அப்படிங்கிற மந்த்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நேஷனல் கேலண்டர் பேஸ்ட் ஆன் தி ஷாக்கா ஏரா. ஸோ அது 78 ADனா நம்ம நார்மல் கிரிகோரியன் கேலண்டர் 2022 -78 இருக்கும் அதோட இயர் நம்பர். ஸோ அதுதான் அபிஷியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேலண்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேலண்டர் என்னென்ன அப்படின்னா கிரிகோரியன் கேலண்டர் அண்ட் ஷாக்கா ஏரா கேலண்டர், 2 கேலண்டர் இருக்கு. ஸோ அந்த கேலண்டரை வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. எதுக்காகனா டு ஃபிக்ஸ் தி டேட்ஸ் ஆஃப் தி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் டு ஸ்டாண்டர்டைஸ் தி டேட் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியா. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு டேட்ல இருக்கு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்தது. பிரிட்டிஷோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் கரெக்டா இருக்கு, ஒரு பிரின்சிபல் ஸ்டேட்டுக்கு அது மாறுபடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் டேட்ல கொண்டு வரணும்னா அந்த ரிசர்ச் தான் முதல்ல பண்றாங்க. மேக்நாத் சாஹா அப்படிங்கிற அந்த ஹி வாஸ் சயின்டிஸ்ட். மேக்நாத் சாஹாங்கிற சயின்டிஸ்டோட தலைமையில ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி நேஷனல் கேலண்டரை டிசைன் பண்றாங்க. ஸோ ஷாக்கா ஏரா கேலண்டர் இஸ் தி அபிஷியல் நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த கேலண்டரை வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணது இதுதான். அப்கோர்ஸ் இந்த கேலண்டர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மேக்நாத் சாஹா வந்து இறந்து போயிடுவாராம் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ அதனால அதோட வெளியீட்டு விழா அன்னைக்கு அவரால் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு போட்டிருந்தது விக்கிபீடியால. ஓகே, நான் உட்காந்து படிச்சேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசர்ச். ஸோ மேக்நாத் சாஹா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட். ஸோ நமக்கு இந்த சயின்டிஸ்டோட நேம்ஸ் நமக்கு 4 சயின்டிஸ்ட் தான் தெரியுது. நம்ம முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கும் அந்த எடிஷன்ல ஐ வாஸ் டிஸ்கசிங் a few scientists. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து we are discussing a few scientists. CSIR-ம் NPL-னா என்ன? நாகர்கோயில் பிரீமியர் லீகா? இல்ல, நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரி. இது வந்து CSIR-ஓட ஒரு முக்கியமான பிசிக்கல் லேபரட்டரி தான் வந்து NPL. ஸோ தே ஒன்லி ஃபவுண்ட் தி இன்டெலேபிள் இங்க். இன்டெலேபிள் இங்க்னா என்ன? எலெக்ஷன்ஸ்க்கு நம்ம போடுறோம்ல இங்க். எலெக்ஷன்ஸ்க்கு ஒருத்தர் வந்து மல்டிபிள் ஓட்ஸ் போடக்கூடாது. அதனால ஒரு வாட்டி ஓட்டு போடும்போது கையில இங்க் போட்டுருவாங்க. அந்த இங்க் அழிக்க முடியாது ஒரு மாசத்துக்கு. ஸோ அந்த இங்க வந்து கண்டுபிடிச்சது CSIR தான். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் டில் டுடே அண்ட் இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் டு மெனி நேஷன்ஸ். இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, டர்க்கி இவங்கலாம் இந்தியா கிட்ட இருந்து அதை வாங்குறாங்க. ஸோ டில் டுடே வி ஆர் ப்ரொடியூசிங் தட் இந்தியா லேபிள் இங்க். அந்த இங்க வந்து தி ஆர் ஃபைண்டிங். ஏன்னா இந்தியா இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் அ பிசார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னாங்க. பிசார் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். 1952ல நம்ம எலெக்ஷன் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்ட் எல்லாம் சிரிச்சாங்க. யோ, உங்க ஊர்ல 7% லிட்ரஸி ரேட்டிங், உங்களுக்கு எலெக்ஷன் என்னன்னு புரிய வைக்க முடியுமா உங்களால அப்படின்னு சிரிச்சாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்தது CSIR பை ஃபைண்டிங் திஸ் லிங்க். ஏன்னா இந்த இங்க் இல்லைன்னா கள்ள ஓட்டுகள் நிறைய இருக்கும். ஸோ அதோட ஆரம்ப புள்ளி தே ஆர் யூசிங். அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? சில்வர் நைட்ரேட். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல we have to note it down. Silver nitrate is used until now it is exported. Turkey, Indonesia, Sri Lanka அப்படிங்கிறது ப்ரோஷர்ல இருக்க 3 நாடுகள். ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு, அதுல ப்ரோஷர்ல 3 நாடுகள் தான் போட்டிருந்தாங்க. So they are importing from us. So develop local industry. That is a very important contribution of CSIR. So developing local industry with contemporary technology. So அந்த அப்போ ஒரு சின்ன இந்தியால வந்து we are having many small scale industries. அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்போ கண்டெம்பரரி டைம்ல இருக்கிற பெஸ்ட் டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ணணும். தட் இஸ் தி எய்ம் ஆஃப் CSIR. So they are taking this contemporary technology to small industry. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் லெதர் இண்டஸ்ட்ரி. ஸோ லெதர் இண்டஸ்ட்ரி வந்து 1970s முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட லெதர் இண்டஸ்ட்ரியோட சுச்சுவேஷன் எப்படின்னா we were just exporting the raw hides and skins. லெதர் இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் ஆகல. வெறும் ஹைட்ஸையும் ஸ்கின்னை மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம். வெளிநாடுகள்ல தான் they will make leather and send back to India. So India was just a raw material exporter with respect to leather. ஆனா many labor force was dependent on leather. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட தான் லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இருக்கு, லார்ஜஸ்ட் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஒரு நாட்டுல ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்னா அந்த ரா மெட்டீரியல் ஏற்ற இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும்னா அந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்? we are having food.
ஸோ அப்படி இருக்கும்போது லெதர்ல நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங் ரா மெட்டீரியல் ப்ரொடியூசரா இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அதை ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம ஃபினிஷ் குட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுனால தான் லெதருக்கு என்ன டெக்னாலஜி தேவை. ஸோ இன் ஆர்டர் டு மேக் த ரா லெதர் ஹைட் இன்டு ஃபினிஷ் லெதர் ப்ராடக்ட்ஸ் யூ நீட் சர்டன் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் ரிசர்ச்சை இவங்க பண்றாங்க. இவங்க பண்ணி தே ஆர் பிரிங்கிங் த கெமிக்கல் ரிசர்ச், தே ஆர் ட்ரைனிங் தி கெமிக்கல் ரிசர்ச் பண்ண மட்டும் போதுமா, அந்த கெமிக்கல்ஸ் எப்படி பயன்படுத்தணும், அதை வச்சு எப்படி ஃபினிஷ் லெதரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க, சென்டர் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. சென்டர் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு, அதுதான் சென்னையில இருக்கு. ஸோ தே ஸ்டார்டட் தி சென்டர் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அங்க என்ன பண்றாங்க, இந்த லெதர் டெக்னாலஜியை சிட்டிசன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்காக தே ஆர் ட்ரைனிங் தி ஒர்க் ஃபோர்ஸ். அவங்களை ட்ரெயின் பண்ணி இந்த லெதர் எப்படி ஃபினிஷ் ப்ராடக்டா மாத்தணும்னு ட்ரெயின் பண்ணி அது ஒரு இண்டஸ்ட்ரியா உருவாக்குறாங்க. அண்ட் ஃப்ரம் தேர் டில் டுடே வி ஆர் ட்ரைனிங், அண்ட் ஸோ தட்ஸ் வே வி ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் லெதர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரி விச் வாஸ் ஜஸ்ட் ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டிங் திங் கன்வெர்டட் இன்டு அ ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இன்னைக்கு லெதர்ல இந்தியா இஸ் அ டாமினன்ட் பிளேயர்ல globally. So 1948ல we were just exporting the raw hides and skin. So அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது 1970sல என்ன பண்றாங்க, இதை சப்போர்ட் பண்ணுவதற்காக நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் பேன் பண்றோம். ஸோ தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேண்ட் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி 25% வந்து செமி ஃபினிஷ்டு குட்ஸ் மேல போடுறாங்க. ஸோ தட் அது எல்லாமே இந்தியாக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க அது இந்தியாவுக்குள்ள தான் பயன்படுத்தி ஆகணும். அது பயன்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரி வளர்ந்துரும். ஸோ இண்டஸ்ட்ரி வளரணும்னா டெக்னாலஜி தேவை. டெக்னாலஜி எல்லாம் வளராது. அந்த டெக்னாலஜி இவங்க கொடுத்துட்டாங்க, பிளஸ் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்றதுக்காகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நேஷனல் லெதர் போர்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில தான் இருக்கு. லெதர் போர்டு அப்படின்னு இருக்குல்ல, ஸ்பைஸ் போர்டு, டீ போர்டு, சில்க் போர்டு அப்படின்னு இருக்கும்போது லெதர் போர்டே இங்கதான் இருக்கு. இங்க நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டதான் இருக்கும். ஸோ அந்த லெதர் போர்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் இங்கதான் இருக்கும். ஸோ இண்டிஜினஸ் லெதர் கெமிக்கல்ஸ், ஃபினிஷ்டு லெதர் அண்ட் ரொட்டீன் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல். ஸோ 25,000 லெதர் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 45 lakh லெதர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் $6 billion இன் அவர் எக்ஸ்போர்ட்ஸ், லெதர் எக்ஸ்போர்ட்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்றதுல they have played a major role. That is important contribution. கிளியரா? ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட டெக்னாலஜினால ஒரு லோக்கல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி வித் மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் உமன் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர்ல they are creating a revolution. So it's not that they are supporting a larger industry. So அந்த மாதிரி வந்து they are focusing on the small scale industry. This is how scientific research should be. அந்த 50s, 60s, 70sல இருந்த ரிசர்ச். ஸோ அகாடமியா இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, அது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கிரீன் ரெவல்யூஷன்ல நமக்கு டிராக்டர் தேவை. கிரீன் ரெவல்யூஷன்ல டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் தேவைப்பட்டது சீட்ஸ், அதை தாண்டி டிராக்டர் தேவைப்படுது. அந்த டிராக்டர் திருப்பி நம்ம இம்போர்ட் பண்ண என்னதுக்காக? ஸோ டிராக்டர் எல்லாம் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா இம்போர்ட் பில் என்னதுக்காக? அதாவது நீ டிராக்டர் செய்யணும். நீ டிராக்டர் செய்யணும்னா என்ன, அதுக்கான ரிசர்ச், ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பண்றாங்க. அதுக்கான இன்ஜினியர்ஸ் எங்க இருந்து வருவாங்க? அதுக்குதான் ஐஐடி, ஐஐஎம். அங்க இருந்து தான் இன்ஜினியர்ஸ் வந்து they are going to do the research, they are going to design it and they are going to build it. ஸோ இது வந்து சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதான் சிஎம்ஆர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதுல இந்த ஐஐடியில படிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு டிராக்டர் டிசைனை கொண்டு வராங்க. அந்த டிராக்டர் டிசைன் ரெடி ஆன பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பஞ்சாப் டிராக்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு பிஎஸ்யூ ஆரம்பிச்சு we are constructing a tractor and now we are having 10 lakh tractors throughout India. அதே மாதிரி அக்ரோ கெமிக்கல்ஸ், கிரீன் ரெவல்யூஷனுக்கு அடுத்து முக்கியமா தேவைப்படுது பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக முடியும்? சோ பேசிக் எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க, ஹிந்துஸ்தான் இன்செக்டிசைட்ஸ், ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, பெஸ்டிசைட்ஸையும் ஃபெர்டிலைசரையும் அதோட கெமிக்கல் டிசைன் பண்றாங்க. நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரியில என்ன பண்றாங்க, அதோட கெமிக்கல் ரெடி பண்றாங்க. இப்போ அந்த கெமிக்கலை வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் ப்ராடக்டா மாத்தி பிசினஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு பிஎஸ்யூ ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு புரியுதா, வை பிஎஸ்யூஸ் ஆர் ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தா பிரைவேட் செக்டர் அப்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ஆரம்பிச்சா கவர்மெண்ட் தான் ஆரம்பிக்கும். So how these PSUs are starting? அதுக்கு முன்னாடி ஒரு scientific research இருக்கு which is funded by government, and this industry எதுக்கு, green revolutionக்காக, peopleக்கான. So all this research are for the people. அதே மாதிரி வந்து நம்மளுடைய நம்மளுடைய பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய நிறைய ரிசர்ச் வந்து CSIRல தான் வந்திருக்கும். இன்னைக்கே நம்ம வந்து ஜெனரிக் மெடிசன் கேபிட்டல், பார்மசி ஆஃப் தி வேர்ல்டா இருக்கும்னா அதோட ஆரம்ப ரிசர்ச் வந்து இட் இஸ் ஃப்ரம் CSIR ரிசர்ச். ஆன்டி ஹெச்ஐவி ட்ரக்ஸ் நிறைய வந்து டெவலப் பண்ணிருக்காங்க CSIR. ஆன்டி ஹெச்ஐவி ட்ரக்ஸ்னா நாட் அ கியூர், ஹெச்ஐவி வந்தவருக்கு அதோட வைரலோட சப்ரஸ் பண்றதுக்கான ட்ரக்ஸ். ஓகே, சோ அந்த ஆன்டி ஹெச்ஐவி ட்ரக்ஸோட ரிசர்ச் வந்து ஏகப்பட்டது CSIR அண்ட் அந்த ஜெனரிக் மெடிக்கல் டெவலப்மெண்ட் இந்தியா ஸ்ட்ராங் ஆனது காரணமே பார்மாசூட்டிகல்ஸ்ல CSIR உடைய ரிசர்ச் தான். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அந்த அகாடமிக் இண்டஸ்ட்ரியா இன்ட்ராக்ஷன்ல 2 எக்ஸாம்பிள், ஒன்னு டிராக்டர், இன்னொன்னு கெமிக்கல்ஸ். இந்த 2 எக்ஸாம்பிள் போல ஆன்சர் ரைட்டிங்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க கிரியேட்டிவ்லி இஃப் யூ கேன் ரைட் தி ஆன்சர் எனிவேர்.
அண்ட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இது ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் பத்தி அமுல்ல பேசும்போது இதை நான் சொல்லியிருக்கேன். CSIR கூட ரிசர்ச் பண்ணி பஃபலோ மில்க பவுடர் ஆக்குறாங்க. ஸோ இந்தியாவில வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து பசு மாடுகளை விட இந்தியாவில எரும மாடுகள் தான் அதிகம். அதனால அந்த எரும மாட்டு பாலை வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணி மில்க் பவுடரா மாத்திட்டா லாங் ரன்ல நிறைய சில்ட்ரனுக்கு யூ கேன் கிவ் நியூட்ரிஷன். ஸோ இந்தியாவில நியூட்ரிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா the nutrition should reach the kids. அவங்ககிட்ட கொண்டு போறதுக்கு யூ நீட் மில்க் பவுடர் இஸ் அவே. ஏன்னா பாலை ரொம்ப நாளா கொண்டு போக முடியாது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஹேவ் டு டேக் இட் டு தி மில்க் பவுடர் வே. ஸோ பஃபலோ மில்க் வந்து மில்க் பவுடரா வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் மாத்துறது CSIR அண்ட் அமுல் டுகெதர் தான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டூயிங் இட் ஹியர். ஏன்னா கவு மில்க்ல அது வரைக்கும் பண்ணிருக்காங்க, பஃபலோ மில்க் அது பண்ண முடியல. அண்ட் தே ஆர் டூயிங் இட் பிகாஸ் இந்தியாவில பஃபலோஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி தே டுக் அமுல் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி அரோமா மிஷன் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கண்டெம்பரரியா பண்ணிட்டு இருக்கிறது அரோமா மிஷன். எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இப்போ இங்கே போட்டேன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அரோமா மிஷன்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லாவெண்டர் கல்டிவேஷன். இந்த பர்ஃபியூம் இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் அ ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி. எந்த காலகட்டத்திலயும் டவுன் ஆகாத இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று சிலது இருக்குல்ல, அதுல முக்கியமானது பர்ஃபியூம். ஏன்னா ராஜா காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபியூச்சர்ல என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் பர்ஃபியூம் தேவை. ஸோ அதுல நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. லாவெண்டர் கல்டிவேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி லாவெண்டர் கல்டிவேட் பண்ணலாம், ஹவு டு அடாப்ட் த லாவெண்டர் வெரைட்டி விச் இஸ் சூட்டபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த ஒரு வெரைட்டியை டெவலப் பண்ணி அதோட கல்டிவேஷனை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சப்போர்ட் பண்ணி அது மூலமா ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியலை ரீச் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சக்சஸ்ஃபுல்லி தே ஆர் டூயிங் ஃபார் தி லாஸ்ட் 2 years. ஸோ அரோமா மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் அமுல். ஸோ கிரீன் ரெவல்யூ பஃபலோ மில்க்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அரோமா மிஷன் வர வி ஆர் டூயிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் சர்டன் பிரீஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதை விட இன்னும் டீடைலா அந்த ப்ரோஷர்ல இருக்கு. நீங்க அந்த ப்ரோஷர் படிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஆன்சர் ரேட்டிங் கிடைக்கும் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு என்ன படிப்பீங்க? இந்த சிலபஸ்க்கு எது வந்து PDF ஏதாவது இருக்கா? ஏதாவது புக் இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ப்ரோஷர்ஸ் 4 படிச்சு அதுல இருந்து ஒரு 10 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் இது ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு புரியுதா? இது எங்க வேணா அடிச்சு விடலாம். இஷ்டத்துக்கு வேர் எவர் யூ வாண்ட் யூ கேன் ரைட் பேஸ்ட் ஆன் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ ரெடியூசிங் தி டிபெண்டன்ஸ் ஆன் நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்போ CSIR உடைய ஃபியூச்சர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கறத ஃபைனலா அவர் சொல்றாரு. ஒரு ஃபார்மர் டைரக்டர் ஆத்தர் வந்து சொல்றாரு, ரெடியூசிங் தி டிபெண்டன்ஸ் ஆன் நேச்சுரல் ரிசோர்சஸ், ஃபோக்கசிங் ஆன் சர்க்குலர் எக்கனாமி. நேச்சுரல் ரிசோர்ஸ்னா நம்ம பார்த்தோம்ல எக்கனாமிக்ஸ்ல, எனி செக்டர் நீங்க ஆரம்பிச்சாலும் அதோட கூட் வந்து பிரைமரி செக்டர்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். எனி திங் யூ டேக் அதோட ஆரிஜின் பிரைமரி செக்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா, ஸோ வெனவர் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது பிரைமரி செக்டர் மூலமா நேச்சரை நம்ம டிகிரேட் பண்ணிட்டு தான் எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது reducing the dependence on natural resources and more research which is focusing on less degradation of environment, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணும். சர்க்குலர் எக்கனாமினா என்ன? மோர் ஆஃப் ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். இப்போ நான் வாக் ஃபார் பிளாஸ்டிக்ல பண்ண மாதிரி தான். ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீசைக்கிளிங் கொண்டு போகணும். அதுதான் சர்க்குலர் எக்கனாமி. அது ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் குப்பையில போறதுதான் பிரச்சனை. அது ரீசைக்கிளபிள் பேரை சொல்லிட்டு அது குப்பையில போட்டு என்ன பிரயோஜனம்? அது ரீசைக்கிளுக்கு அனுப்புனாதான் அந்த பிளாஸ்டிக் வில் பி இன் அவர் யூஸ், நம்ம கையில யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது குப்பைக்கு போயிடுச்சுன்னா அது போய் sand pollution, land pollution and water pollution, marine life affect பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மீன்லாம் எடுத்து பார்த்தா மீனோட குடல்ல ஃபுல்லா யூ ஆர் ஹேவிங் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ அது எதனால? பிளாஸ்டிக் குப்பைக்கு போனதுனால. அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ்லயே வச்சிருந்தா நம்ம கையிலேயே அது இருக்கும், அது குப்பைக்கு போகாது. அப்படிங்கிற லாஜிக் தான் ரீசைக்ளிங் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே, இட்ஸ் நாட் தட் பிளாஸ்டிக் கேன் பி டீக்ரேடட். ரீசைக்கிள் பண்றதுனால அதை குப்பைக்கு போகாம நம்ம கையிலேயே வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஸோ டெக்னாலஜி ஃபார் பீப்புள். ஸோ ஆல்வேஸ் த டெக்னாலஜி ஷுட் பி ஃபார் பீப்புள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எப்போ வந்து ஒரு டெக்னாலஜி மிஷன் பத்தி படிச்சாலும் இதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற பாயிண்ட் 2 படிச்சு வச்சுக்கணும். இப்போ நீங்க சந்திரயான் படிக்கிறீங்க அப்படின்னா இதனால நேஷனுக்கும் பீப்புளுக்கு என்ன பயன் அப்படிங்கிற பாயிண்ட் படிக்கணும். ககன்யான் படிக்கிறீங்க, ஸோ அடுத்த கேள்வி என்ன வரும்? இதனால மக்களுக்கு என்ன பயன்? ஸோ மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கு, அந்த பயன் என்னன்னு படிக்கணும். இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச் ஆரம்பிச்சா அதனாலதான் வந்து சேட்டலைட் டெக்னாலஜி வருது. சேட்டலைட் மூலமா தான் நமக்கு வந்து கிளைமேட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது, ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிளைமேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது, ரெயின் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது, டெலிகம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் தானே. ஸோ அதுக்கு சேட்டலைட் போய் நம்ம லான்ச் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வாட் இஸ் த டான்ஜிபிள் அவுட்கம் ஆஃப் எனி மிஷன், அதை நீங்க படிக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். கிளியரா? ஸோ இந்த எடிட்டோரியல் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் எடிட்டோரியல். ஓகே, இந்த எடிட்டோரியல் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் எடிட்டோரியல். சரி, இப்போ நமக்கு இனோவேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தேவை. அது எங்க போகணும், அது எப்படி போகணும் அப்படிங்கறத இந்த எடிட்டோரியல் பேசுது. ஸோ த கமிங் 75 years. ஓகே, அதே இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி.
ஸோ R&D investments which is needed for the future. ஸோ இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சரி, இப்போ இந்தியாவில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச்சை பூஸ்ட் பண்ணோம்னா R&D ஃபோக்கஸ் பண்ணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது தான். ஸோ வாட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்? 4 சயின்டிஸ்ட் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஒரு புது ஐடியா வருது, அந்த ஐடியா வந்து ஒரு அவுட்கமா வருது, ஒரு பேட்டன்டாவோ இல்லை ஒரு பேப்பராவோ வருது. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் மாடலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மூலமா ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணலாம், ஜிடிபி அதிகமாகும். அது மூலமா சிட்டிசன் சென்ட்ரிக்கா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா பீப்புளுக்கு வெல்ஃபேர் வரும். ஸோ இதுக்கான ஆரிஜின் பாயிண்ட் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதும் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுலயும் இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தர் பண்ண ரிசர்ச்ல இருக்க ப்ராடக்ட் எடுத்து டெவலப் பண்றதுனால அதோட ஃபுல் ரீப் வி கேனாட் ரீப் தி ஃபுல் பொட்டன்ஷியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட் எடுத்து இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்காக அவங்க ஊர் கண்டிஷன்ஸ்க்காக தேவோட மேட் ப்ராடக்ட். நம்ம யூஸ்வலி இண்டிஜினைஸ். ஸோ நம்ம ஊர்ல ஒரு ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா அது நம்ம ஊர்ல டிசைன் பண்ணி நமக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் வந்து இட் இஸ் நீடட். ஸோ அதோட ஆரம்ப புள்ளி இஸ் R&D. அந்த R&Dக்கு எந்த நாடு அதிகமாக பயன்படுத்துதோ தட் இஸ் கோயிங் டு பிகம் தி சூப்பர் பவர். நீங்க சூப்பர் பவர் அப்படிங்கிறதுல மிலிட்டரி வெப்பன் மட்டும் இல்ல, டெக்னாலஜிக்கல் சூப்பர் பவர்னு இருக்கு. ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி டெக்னாலஜி ஓரியன்டட். ஸோ டெக்னாலஜில யார் ஸ்ட்ராங்கா இருக்காரோ, இண்டஸ்ட்ரி 4.0 ரிலேட்டட் டெக்னாலஜில யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, டிஜிட்டலைசேஷன்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ஃபியூச்சர்ல சூப்பர் பவர். யார் பீரங்கி வச்சிருக்கா, குண்டு வச்சிருக்கா, மிசைல் வச்சிருக்காங்கிறது இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜில நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ டெக்னாலஜில ஸ்ட்ராங் ஆகணும்னா R&Dல ஸ்ட்ராங் ஆகும். அந்த R&Dக்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்? 0.7% ஆஃப் GDP, which is very less. So our target is to spend 2.5% of GDP and it should be increased to 4 actually. 2.5 education confuse ஆகும். ஹெல்த்துக்கு வந்து 6, எஜுகேஷனுக்கு 2.5, ரிசர்ச்சுக்கு வந்து 4, R&Dக்கு வந்து 4. ஸோ 4% ஆஃப் GDP தான் குளோபல் ஆவரேஜ். ஆனா நீங்க இப்போ சவுத் கொரியா, இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா 5% ஆஃப் GDP they are spending. வேர்ல்டுலயே அதிகமான இனோவேஷன் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் எங்க நடக்குதுன்னா இஸ்ரேல்ல தான் நடக்குது. பிகாஸ் they are spending 5% ஆஃப் GDP ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச். சவுத் கொரியால நடக்குது. சவுத் கொரியால they are spending that much. அதனாலதான் அவ்வளவு டெக்னாலஜி வருது. டெக்னாலஜி அடாப்டேஷன்ல இஸ்ரேல் வந்து டிஸ்பிளேங்க இவ்வளவு நாடா இருந்தாலும் அங்க அவன் அது சூப்பர் பவரா எமர்ஜ் ஆயிருக்கு அந்த ரீஜன்ல. இட் இஸ் நாட் ஈவன் சென்னையும் செங்கல்பட்டு சேர்ந்தாதான் இஸ்ரேல். உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான். ஸோ தே ஆர் டெக்னாலஜிக்கல் சூப்பர் பவர். ஸோ திஸ் இஸ் கேப்பபிலிட்டி. வி ஹேவ் டு இன்க்ரீஸ் இட். தட் இஸ் தி திங் விச் இஸ் நீடட். ஸோ இன்க்ரீஸ் இன் பட்ஜெட் வந்து எங்க போகணும்? ஸோ இப்போ நம்ம அப்போ ஃபியூச்சர் நம்ம டார்கெட் தெரிஞ்சிச்சு. நம்ம ஜிடிபியில 4% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 700 கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா அது 4000 கோடியா மாறணும். கரெக்டா? நான் அரித்மெட்டிக்கா சொல்றேன். இப்போ நம்ம 700 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருந்தா அது 4000 கோடியா மாறும். சரி, இது இன்க்ரீஸ் ஆன இந்த 4000 கோடி எங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத அடுத்த கொஸ்டின். அந்த எங்க ஸ்பெண்ட் பண்ணோம், அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதா இந்த எடிட்டோரியல் டாபிக். ஓகே. So increase the budget must go to the creation of physical and intellectual infrastructure in universities. Okay. First நீங்க இந்த காசை எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற லேபுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சா நடக்கணும். நம்ம மார்க்கெட்ல போயிட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. ஓகே. ரிச் ஸ்ட்ரீட்ல போயிட்டு காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே பண்ணணும். தட் இஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்? இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களா, எத்தனை பேர் சொந்தமா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும்? எத்தனை பேர் சொந்தமா ஒரு பேப்பர் போட்டோம்? அந்த பேப்பர் காப்பி பேஸ்டா இல்லாம ஒரிஜினல் ஐடியாவா எத்தனை பேர் இருக்கு? தட் இஸ் தி ப்ராப்ளம். அதான் அதுக்கான குத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல இல்ல, அதுக்கான ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டிடியூஷன் மேல. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒழுங்கான ஃபேக்கல்டிஸ் இல்ல, ஒழுங்கான ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா அந்த ஃபேக்கல்டிஸே அப்படிப்பட்ட ஒரு காலேஜ்ல தான் படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் தட் மணி இன் பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ அமெரிக்கா, US, UK எல்லாம் பெரிய ஆளாச்சு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு இந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா இருக்கட்டும், இல்ல நியூட்டனா இருக்கட்டும், நியூட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ இவங்க எல்லாரோட ரிசர்ச் எங்க போச்சு? யூனிவர்சிட்டியில இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அப்படி ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கிட்ட இருக்கா? கிடையாது. அதுதான் பிரச்சனை. சோ IIT 4 IIT வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். தட் இஸ் தி ப்ராப்ளம். So increased budget should go to the physical infrastructure. Physical infrastructure laboratory construction, machinery construction. இப்போ எங்க காலேஜ்ல வந்து ஒரு லேப் வியூ வச்சிருக்கிற ஒரு NI லேபரட்டரி, அதுக்கான செலவே வந்து 3 கோடினாங்க. ஜஸ்ட் அந்த லேபை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 3 கோடி செலவு. ஸோ அந்த மாதிரி ஒரு லேபுக்கே அவ்வளவு செலவாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் தி மணி. பிசிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா சயின்டிஸ்ட் கிட்ட அந்த காலேஜ்ல ஒரு ரெனவுண்ட் சயின்டிஸ்ட கூப்பிட்டு வந்து ப்ரொஃபஸரா வச்சிருக்கணும். அவர் தான் ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா இருக்கணும். who should be in charge for the research. ஸோ அவர் தான் என்ன பண்ணணும்? அவர் தலைமையில தான் அந்த லேப் நடக்கணும். அந்த அவர் கீழே வந்து 4 ஃபெலோஸ் இருக்கணும், ஃபெலோஷிப்ஸ் வரணும், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வரணும், PhD ஸ்காலர்ஸ் வரணும். அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். இப்படிதான் வந்து ஒரு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரில இருக்கும்போது நீங்க அவங்களோடய ஒரு அசிஸ்டன்ஸா ஜூனியரா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்கணும்.
ஒரு சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாரு, அவர் கையில ஒரு லேப் இருக்கும். அந்த லேப்ல ஒரு 20 ஃபெலோஸ் இருப்பாங்க, 20 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் PhD ஸ்காலர்ஸ். அவங்களுக்கு அசிஸ்டன்ஸா தான் இந்த பேச்சுலர்ஸ்ல படிக்கிறவங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருக்க ஆர்வங்களா இருக்கும், மாஸ்டர்ஸ்ல இருக்கிற ஆர்வங்களும் போயிட்டு ஒர்க் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் an யூனிவர்சிட்டி ஷுட் ஒர்க். நம்ம இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம யூனிவர்சிட்டியில, பாய்ஸ் செப்பரேட் கேர்ள்ஸ் செப்பரேட், பஸ்ல வந்து முன்னாடி கேர்ள்ஸ் பின்னாடி பாய்ஸ், ஐடி கார்டு போட்டிருக்கியா, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் போட்டிருக்கியா, இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு சஃபாரி போட்டு 4 அல்ல கைகள். திஸ் இஸ் வாட் அவர் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் known for. So this is the problem. Physical and intellectual infrastructure in university should be established. Globally renowned institution and administrators. So international level renowned institutionல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கூட்டிட்டு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்ணணும். இப்போ நேரு வந்து 1950s என்ன பண்றாரு, இந்த இன்ஸ்டிடியூஷனால பில்ட் பண்ணும்போது இதான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணும், யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் பண்ணும், லேபை சர்ச் பண்ணும். ஒரு லேபுக்கும் ஒரு தலைவரை போடுறாரு. ஹோமி பாபா, சதீஷ் தவான், விக்ரம் சாராபாய், மேக்நாத் சாஹா, இந்த மாதிரி பர்சன் எல்லாம் கண்டுபிடிக்கிறாருல. CV ராமன் தான் வந்து CSIR ஃபவுண்டிங் 1942ல CSIR வந்தது ஒரு காரணமே CV ராமன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இதுக்கும் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் திருப்பி கண்டுபிடிச்சு அவங்க கையில ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனை கொடுக்கணும். அண்ட் குளோபல் ப்ராசஸ், இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் எப்படி பெரிய யூனிவர்சிட்டி ஆச்சு ரிசர்ச்ல. அப்போ அவங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. அந்த ப்ராசஸை இந்தியா கொண்டு வரணும். இந்த ப்ராசஸ்க்கும் இந்த ஸ்காலர்ஸ்க்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கும் PhD ஸ்காலர்ஸ் கொடுக்குற ஸ்டைஃபண்டுக்கும் செலவு பண்ணுங்க, லேபுக்கு செலவு பண்ணுங்க. ஸோ இந்த மணி ஷுட் கோ தேர். நம்ம PhD ஸ்காலர் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு PhD ஸ்காலரா இருப்பீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் தராங்கன்னு வைங்க, ஒரு 25,000 ரூபாய் தராங்கன்னு வைங்க. அது மந்த்லி தரமாட்டாங்க. வருஷம் முடியும் போது மார்ச் 31 முடியுதுல, ஜூன் மாசத்தன்னைக்கு ஒரு வருஷத்தோட காசை பல்கா தருவாங்க. ஸ்டைஃபண்டுங்கிறது எதுக்கு, நீ பணத்தை பத்தி கவலைப்படாம ரிசர்ச் பண்ணுப்பா, உனக்கான பண உதவியை நான் கவர்மெண்ட் பாத்துக்கிறேன், நீ ரிசர்ச்ல போக்கஸ் பண்ணு. தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டைஃபண்ட். நம்ம ஊர் ஸ்டைஃபண்ட் என்ன, பியூரோக்ரட்டைசேஷன். மாசம் ரிலீஸ் பண்ணணும், அக்கௌண்ட் புக்ல எழுதணும், அந்த அக்கௌண்ட்ஸ் ஒருத்தன் பாத்துக்கணும் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தினால என்ன பண்றது, அந்த என்டையர் அக்கௌண்டிங்குமே வந்து ஈஸி பண்ணணுங்கிறதுக்காக இந்த பியூரோக்ரட்டைசேஷன்னால என்ன ஆகுது, இயர் எண்ட்ல வந்து பல்கா கொடுத்துருது. அதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த ரிசர்ச் காலேஜ் அந்த இயர் ஃபுல்லா பணம் இல்லாம கடனை வாங்கி செலவு பண்ணி ஒர்க் எனக்கு ஸ்டைஃபண்ட் ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு 4 பேர்ட்ட கடன் ஆளியாகி அந்த டென்ஷன்ல போனோம். அவன் அந்த டென்ஷன்ல இருப்பானா இல்ல ரிசர்ச் பண்ணுவாரா? So this is the problem in all the research universities. Next வந்து processes. So இப்போ நான் என்ன சொன்னேன், renowned institutional administrators should come and they should bring with them the strong processes அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸஸ் எப்படி இருக்கும் அதுதான் அடுத்த இதுல சொல்றாரு. என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரிசர்ச் நடக்கும். இன்ஸ்டிடியூஷன் must borrow the best practices from the global counterparts. Standardize the procedures for a scientist. ஒரு சயின்டிஸ்ட் யாரு, அவருக்கு என்ன ரோல், அந்த சயின்டிஸ்ட் கீழே 20 PhD ஸ்காலர் வராங்கல்ல, அவங்களை எப்படி செலக்ட் பண்றாங்க, வாட் கிரைட்டீரியா வச்சு நீங்க செலக்ட் பண்றீங்க, அதுக்கு என்ன ஸ்டைஃபண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதுல வந்து நீங்க நெப்போட்டிசமோ இல்ல வேற எந்த இஷ்யூவும் கொண்டு வராம இருக்கணும். ஃபண்ட் டிஸ்பர்சல் டைம்லியா இருக்கணும், அதுல பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. காலேஜ் பாலிடிக்ஸ்ல ஒரு ப்ரொஃபசருக்கு ஸ்டூடெண்ட் பிடிக்கலன்னா அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது. நமக்கு எப்படி இன்டர்னல்ல போட மாட்டாங்களோ PhD லெவல் அப்படி நடக்குது. ஸோ ஃபண்ட் டிஸ்பர்சல் இருக்குன்னா எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸோ ஸ்டாஃபிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஸ்டாஃப்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரிசர்ச் ஸ்காலர் இருக்காங்க, ஒரு 20 பேர் வேலை செய்ய போறாங்கன்னா அவங்களை சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு 10 ஸ்டாஃப் இருக்கணும்ல, அந்த ஸ்டாஃபுக்கு வந்து செலவு பண்ணணும். இப்போ இந்த காசு எங்க போகணும், அங்க போகணும். டிரான்ஸ்பரன்சி இன் அலோகேஷன், ஃபீட்பேக் மெக்கானிசம், பண்ற ரிசர்ச் ஒழுங்கா இருக்கா, அண்ட் வி ஹேவ் டு ஸ்டாக் டெக். ஒரு வருஷம் இவ்வளவு காசு செலவு பண்ணுமே, இதனால என்ன வந்துச்சு, ஏன் கம்மியா வந்துச்சு, கம்மியா வந்துச்சுன்னா எங்க அதிகப்படுத்தணும், என்னென்ன வந்துச்சு அப்படின்ட்டு ஸ்டாக் டெக் எடுத்துதான் அடுத்த வருஷத்தோட ஃபண்டு. அந்த வி ஹேவ் டு டூ திஸ் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் டிஸ்பர்சல் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். லைக் இதுக்கு எப்படி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாஸ்போர்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பாஸ்போர்ட் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணாருன்னா அவர் அப்ளை பண்ணதுல இருந்து அவர் கைக்கு பாஸ்போர்ட் வர்ற வரைக்கும் டெக்னாலஜி சப்போர்ட் யார் பாத்துக்கிறாங்கன்னா TCS பாத்துக்குது. TCSோட அந்த ஒரு பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குல்ல, ஒரு காலத்துல பாஸ்போர்ட் வாங்கணும்னா அவ்வளவு டிடிஎஸ் ப்ராசஸ். இப்போ பாஸ்போர்ட்ங்கிறது ஈஸியா கிடைக்குது. ஒரு இப்போ இருக்கிறது ஈஸி ப்ரொசீஜர் அப்படின்னா அப்போ இருந்து எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிறதே கஷ்டம் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்டையர் பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடிஞ்சதுல TCSால. ஒரு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ல இருந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வச்சு அவங்களோட டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. 11ல இருந்து 11:15 உனக்கு, 11:15 இருந்து 11:30 இவருக்கு அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது, வெரிஃபை பண்றது, இது எல்லாத்துக்கும் ஒரு பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டில் இட் இஸ் பிரிண்டட் அண்ட் ரீச்சிங் யூ. போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்துச்சான்னு அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு தான் TCS வந்து அவர் காட்டியிருப்பாரு இந்த எடிட்டோரியல். ப்ரொமோட் அண்ட் ஃபெசிலிட்டேட் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ காலேஜ்ல இருக்க இந்த ரிசர்ச் நடக்குதுல, இப்போ நம்ம CSIR இருக்கும், CSIRல அந்த ட்ரையாங்கிள் யார் இருந்தா, யூனிவர்சிட்டி, சயின்டிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ யூனிவர்சிட்டிஸ் சயின்டிஸ்ட் இப்போ ஒன்று சேர்த்துட்டோம். குளோபலா இருக்கிற சயின்டிஸ்ட் விக்ரம் சாராபாய் மாதிரி ஒரு ஆள் பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இப்போ இவங்களையும் ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம சேர்க்கணும். புதுசா ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஐடியாலஜிக்கும் இவங்களுக்கும் லிங்க் பண்ணி விட்டுட்டு அதை கமர்ஷியலைஸ் பண்ண பார்க்கணும். ஸோ திஸ் ரிசர்ச் ஷுட் கோ அவுட் இன் அ கமர்ஷியலைஸ்ட் வே. ஸோ ப்ரொமோட் அண்ட் ஃபெசிலிட்டேட் ஆண்டர்பிரினர்ஸ், யூனிவர்சிட்டி ஆண்டர்பிரினர் கொலாபரேஷன் டு ஃபனல் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன் டு கன்வெர்ட் இன் டு பிசினஸ் மாடல். ஸோ அந்த ரிசர்ச் ஸ்காலர் 20 பேர் இருக்காங்க, அந்த 20 ரிசர்ச் ஸ்காலர்ல ஒருத்தருக்கு இதை ஸ்டார்ட் அப்பா மாத்தி ஒரு பிசினஸா பண்ணலாமே ஐடியா இருக்கும். அவரை கண்டுபிடிச்சு அவரோட ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமா சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்பை பெருசாக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அந்த பஞ்சாப் டிராக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி யோசிச்சு பாருங்க. அந்த பஞ்சாப் டிராக்டர்ஸ்ங்கிற கம்பெனி வந்து யார் ஆரம்பிச்சா? கவர்மெண்ட் ஆரம்பிக்குது. அதோட டெக்னாலஜி CSIR கொடுக்கு. ஸோ கவர்மெண்ட் பண்ற ரிசர்ச்ல இருந்து வர ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு PSUவோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு PSUவோட ஆரம்ப புள்ளி பட் இந்த பஞ்சாப் டிராக்டர்ஸ்ங்கிறது லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்ல, டிராக்டர்ஸ் வந்து லாபகரமா தான் வித்துருக்காங்க. ஸோ ஒரு PSUவோட ஆரம்ப புள்ளி என்னதுன்னா டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஒரு மாடலை விற்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ பிரசன்ட் டேல PSUவோட ரோல் என்னன்னா, இப்போ ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் நோக்கி போயிட்டு இருக்கோம். PSUவே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட்டுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோஷன்ல இப்போ இருக்கும்போது, இன்னி காலகட்டத்தில் PSU எங்க இருக்கணும் அப்படின்னா இங்கதான் இருக்கணும். என்ன இருக்கணும்னா ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ இந்த ரிசர்ச், வாட் எவர் ரிசர்ச் விச் இஸ் ஹேப்பனிங், இட் ஷுட் பி ஃபார் தி ஃபியூச்சர் டெக்னாலஜி. அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜியை பிரைவேட் எடுத்து அவங்க அவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணி ஸ்பெண்ட் பண்ற அளவு அவங்க கேப்பபிளா இருக்காங்கன்னா, பிரைவேட் வந்து அவங்க லாபம் வந்தா தான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட்ஸ் பிரசன்ட் PSUs should be adopting the future technology. ஃபியூச்சர் டெக்னாலஜி ஒரு பிசினஸ் மாடலா கொண்டு வர மாதிரி ஒரு PSU தான் இப்போ இருக்கணும். இப்போ இதான் சைனால பண்றாங்க. வாட் சைனா இஸ் டூயிங் பிரசன்ட்லி, சைனால இருக்கிற PSUs எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபியூச்சர் 3D பிரிண்டிங், இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் PSUs தான் சைனா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா இஸ் நாட் ரன்னிங் BSNL மாதிரி, ஒரு BSNL மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு வேற அதர் நமக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க PSUs இல்ல, கன்வென்ஷனல் PSUs இல்ல, டெலிகாம்லயோ இல்ல ஏர்லைன்ஸ்லயோ அந்த மாதிரி இல்லாம தேர் PSUs ஆர் ஃபியூச்சர் ஓரியன்டட். ஸோ அந்த மாதிரி PSUs நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஸோ இந்த PSUs தான் ஒரு 20 வருஷத்துல என்ன ஆகும், டெக் ஜெயண்டா மாறலாம். 20 வருஷம் கழிச்சு வித்து அப்போ நம்ம பிஸ்கல் டெபிசிட்டை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஜோக். 20 வருஷம் கழிச்சு விற்கணும்ல, அப்ப இருக்கிற கவர்மெண்ட்க்கு ஏதாவது ஒன்று விற்கணும்ல, அதுக்கு இப்போ உருவாக்குனாதானே அப்போ விற்க முடியும். ஸோ அப்போ விற்கிறதுக்காக ஒண்ணு இப்போ நம்ம கட்டணும். இதுவரையும் எடிட்டோரியல் முடிஞ்சிருது. இப்ப இங்க இருந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ், நம்மளுடைய இனோவேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்ட்டு 2020 எக்கனாமிக் சர்வே ஒன்று சொல்லுது. பிசினஸ் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 37% ஆஃப் தி கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம பார்த்தோம்ல 0.7% ஆஃப் GDP. இதுல R&D ரிசர்ச்சுக்கு யார் யாரெல்லாம் செலவு பண்றாங்க? கவர்மெண்ட் த்ரூ தேர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தேர் ஸ்பெண்டிங், பிசினஸ் ஃபார் தேர் பிசினஸ் தேர் ஸ்பெண்டிங் இன் R&D. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TCS குள்ள ஒரு R&D இருக்கு, அவங்க TCS ரிலேட்டட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரிலையன்ஸ் குள்ள ஒரு R&D இருக்கும், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்காகவும் ஜியோக்காகவும் அவங்க 5G எப்படி அடாப்ட் பண்ணலாம் 5G டெக்னாலஜில அவங்க R&D பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பிரைவேட் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு, கவர்மெண்ட் த்ரூ தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் பிரைவேட் ஷேர் இப்போ வந்து ஜியோவோட டோட்டல் பட்ஜெட்ல எவ்வளவு அவங்க வந்து பிசினஸ்க்காக பண்றாங்க, எவ்வளவு R&D பண்றாங்க அப்படின்னு அந்த R&D பட்ஜெட் மட்டும் தனியா எடுக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் பிரைவேட்டோட பட்ஜெட்டை டோட்டலா ஆட் பண்ணும்போது பிசினஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் ஒன்லி 37% ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் R&D. ஸோ டாப் 10 இனோவேட்டிங் நேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்தியா வந்து 48 ரேங்க்ல இருக்கு குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல. ஸோ அதுல டாப் 10 ரேங்க் வாங்கின 10 கண்ட்ரீஸ்லயுமே பிசினஸ் செக்டரோட ஷேர் தான் அதிகமா இருக்கு. ஸோ எந்த எக்கானமில பிசினஸ் இஸ் டூயிங் மோர் R&D than தி கவர்மெண்டோ அந்த நாட்டுல தான் இனோவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் நம்ம நாட்டுல இருக்கிற பிசினஸ் எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, ட்ரேடிங்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பொருளை விற்கிறது அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர புது பொருளை உருவாக்குறது அப்படிங்கிறதுல இல்ல. So our R&D, our India இருக்கிற business sector ஒரு share in R&D GDP should increase. So business sector contributes only to 37%, but global average of top 10 countries is 67% businessல இருந்தும் 33% தான் கவர்மெண்ட்ல இருந்து வருது. நம்ம ஊர்ல அப்படியே ஆப்போசிட், 37% from business, 63% வந்து கவர்மெண்ட் ஷேர். ஸோ கவர்மெண்ட் ஷேர் குறைஞ்சு பிரைவேட் ஷேர் வந்து R&Dல அதிகப்படுத்தினாதான் இன்னும் நிறைய பிரைவேட் ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து they are telling. ஸோ இந்தியாவில் இருக்கிற 30% ஆஃப் R&D பர்சனல் வந்து தே ஆர் ஃப்ரம் தி பிரைவேட் செக்டர். பட் டாப் 10 கண்ட்ரில 50% ஆஃப் தி R&D ரிசர்ச் சயின்டிஸ்டும் 50% வந்து பிரைவேட்டும் 50% கவர்மெண்ட்டும் இருக்கு. பட் அங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 70% ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர் கவர்மெண்ட் ஃபண்டிங்ல தான் இருக்காங்க, 30% தான் பிரைவேட் ஃபண்டிங்ல இருக்கு. ஆனா 50-50 இருக்கணும். அதான் டாப் 10 உடைய டேட்டா. 36% ஆஃப் தி பேட்டன்ஸ் ஃபைல்ட் இன் இந்தியா பை ரெசிடென்ட்ஸ். இப்போ இந்தியாவில் 100 பேட்டன் ஃபைல் ஆகுதுன்னா
அதுல இந்தியன்ஸ் ஃபைல் பண்றது 36 தான். 100 பேட்டன் இந்தியாவில ஃபைல் ஆகுதுன்னா 36 தான் இந்தியன்ஸ் அதுல. ஸோ 36 தான் இந்தியன்ஸ்னா மிச்சம் இருக்கிற 64 தான் மிச்சம் இருக்கிற 64 ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸ் கமிங் டு இந்தியா அண்ட் ஃபைலிங் பேட்டன்ஸ் ஃபார் தேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தேர் ரிசர்ச். இப்போ சொன்னால CSIR வந்து குளோபல் பேட்டன் வச்சிருக்கு. அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருந்து வந்து பே பண்றாங்க. ஸோ குளோபல் டாப் 10 பாத்தீங்கன்னா 62% ஆஃப் தி ரெசிடென்ட்ஸ் தேர் ஃபைலிங். டாப் 10 கண்ட்ரீஸ் இன் இனோவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 62% ஆஃப் த பேட்டர்ன்ஸ் விச் ஆர் பீன் ஃபைல்ட் இன் த கண்ட்ரீஸ் பை தேர் ரெசிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஊர்ல 36% தான் இந்தியன் பேட்டர்ன்ஸ், மிச்சம் 64 ஃபாரின் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ ஷேர் ஆஃப் தி ரெசிடென்ட் ஷுட் இன்க்ரீஸ் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணா நம்மளோட இனோவேஷன் வந்து வளரும் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் ஆன்சர் ரைட்டிங். ஓகே, எக்கனாமிக் சர்வேல இருந்து டைரக்டா எடுத்தது. இந்த எக்கனாமிக் சர்வே நீங்க யாரும் பாத்துக்க மாட்டீங்க, அதனால தான் நான் இந்த டேட்டா எடுத்து கொடுத்துறேன். ஸோ இதுல என்னதுன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் சொல்லியிருப்பாங்க, இதுவும் அந்த எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுத்தது. ஸோ இப்போ நீங்க சூரிய போட்டு படத்துல பாத்துருந்தீங்கன்னா சூர்யா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பேங்க்குக்கு போவாரா இல்ல விசிக்கு போவாரா? வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுக்கு தான் போவாரு. ஏன் பேங்க்குக்கு போல? பேங்க்குக்கு போனா அவர் டயலாக்லேயே சொல்லுவார், பேங்க்குக்கு போனா கொலாட்ரல் கேட்பான், வீடு இருக்கான்னு கேட்பான், பத்திரம் இருக்கான்னு கேட்பான், அவங்க அப்பா யாருன்னு கேட்பான். ஏன் நம்ம கிட்ட அதெல்லாம் இல்ல, நம்ம கிட்ட வெறும் ஐடியா தான் இருக்கு, வெறும் நம்ம ஐடியாக்காகவே பணம் கொடுக்குறோம் தான் விசி. ஸோ அதனால அந்த விசி கிட்ட போகணும். ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்ம ஐடியாவுக்கு மரியாதை கொடுத்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். பட் டெப்ட் பேங்கிங் மாடல் என்னதுன்னா, பேங்க் என்ன பண்ணணும்னா கொலாட்ரல் கேட்கும். பேங்க்ல நீங்க இப்ப நீங்க ஒரு விசி கிட்ட இருந்து காசு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னா விசி ஒத்துப்பாரு. லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் போனா போச்சுன்னு விட்டுருவாரு, விசி லாஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணலாம்னு பாப்பாரு. ஆனா பேங்க் என்ன பண்ணும்? பணத்தை திருப்பி வாங்கணும் தானே நினைக்கும். ஸோ அதனால ஒரு ரிசர்ச் ஃபண்டிங் அப்படிங்கிறது எந்த ஃபார்ம்ல இருக்கணும்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபார்ம்ல தான் இருக்கும். ஈக்விட்டினா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபார்ம்லயும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரியான சோர்ஸ் வந்து ஒரு நாட்டுல அதிகமா இருந்தாதான் இனோவேஷன் வரும். ஒரு நாட்டுல வெறும் வந்து விசிஸும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஈக்விட்டினா நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர் சொல்றேன். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் கம்மியா இருக்கிற நாடா இருந்ததுன்னா இனோவேஷன் வராது. ஸோ we should increase more venture capitalists and angel investors in order to support the startup. So அதுதான் இந்த பாயிண்ட் வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. So for innovation due to non-requirement of collateral and risky nature and reduction of risk due to increased borrowing. So this is what is needed. So increase the equity market and venture capitalists in India. So இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட இனோவேஷன் ஸ்ட்ராங் ஆயிடும். கிளியரா? ஸோ இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கு அவ்வளவுதான் நோட்ஸ். இதை வச்சுதான் நம்ம வெளில போறோம். என்னென்ன பண்ணிருக்கோங்கிற டெக்னாலஜி CSIR வெப்சைட்ல பாருங்க. CSIR மாதிரியே ஒரு 37 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, எல்லாமே எல்லாம் படிக்க முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டும் போது படிக்க வேண்டியதுதான். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சருக்கு எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், காசு எங்க போகணும் அப்படிங்கறத இங்க மீன் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ லாஸ்ட் எடிட்டோரியல் இஸ் வெரி ஈஸி எடிட்டோரியல். இது வந்து இந்த எடிட்டோரியல் வந்து நான் அதான் சொன்னல, இவர் ரொம்ப டீப் எக்கலாஜிஸ்டா இருக்காரு, ரொம்ப ரொம்ப பயங்கரமான என்வாரன்மெண்டலிஸ்டா இருக்காரா. இவ்வளோ என்வாரன்மெண்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்கோர்ஸ் நல்லதான் சொல்லியிருக்காரு. நான் வந்து மெயின் ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ரோடு வேணாம், ரிசர்ச் இது வேணாம், இது வேணாம், போர்ட் வேணாம், ரோடு வேணாம் அப்படின்னு சொல்லி, இண்டஸ்ட்ரீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா முடியாது. அதுவும் வேணும் இது வேணும், அதை ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும் ரூல் ஆஃப் லாவையும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் தப்பு இல்லை. பொல்யூஷன் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இண்டஸ்ட்ரி இருக்கணும் தான் நான் சொல்றேன். இண்டஸ்ட்ரி வேண்டாம் என்பதற்காக இல்லை, பொல்யூஷன் நார்ம்ஸை மீறும் இண்டஸ்ட்ரி வேண்டாம் என்பதற்காக தான் அப்படின்னு நம்ம கலைஞர் டைலாகி இங்க சேர்த்து போடலாம். ஸோ அது உங்களுக்கு புரியாது, 1950 வந்த படம் அது. ஸோ அதனால இப்ப நம்ம இந்த எடிட்டோரியலுக்கே போயிடலாம். ஸோ ஸ்டெப்பிங் பேக் ஃப்ரம் எக்கலாஜிக்கல் அபியூஸ், இந்த எடிட்டோரியல் போய் படிக்க தேவையில்ல, பட் இதுல இருந்து நமக்கு என்ன ஆன்சர் வேணுங்கிறது நான் இங்கே சொல்லிடுறேன். அதனால இந்த எடிட்டோரியல் போய் படிக்காதீங்க. ஓகே, கன்சர்வேஷன் அண்ட் டிகிரேடேஷன். ஸோ வெறும் டேட்டா தான். இவர் இந்த எடிட்டோரியல் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்றாருன்னா, என்வாரன்மெண்ட் ரிலேட்டா நம்ம எந்த கேள்வி வந்தாலும் எழுதுறதுக்கு 5 டேட்டா கொடுக்குறாரு. இந்த 5 டேட்டாவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் இந்த எடிட்டோரியல், வேற எதுவுமே இல்லை. மெமரைஸ் திஸ் 5 டேட்டாஸ் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், அவ்வளவுதான். இந்த எடிட்டோரியல் நமக்கு அது மட்டும் தான் தேவை, வேற எதுவும் தேவை. ஓகே, 48 crores Indians face extreme air pollution. நம்பர் 1 டேட்டா. நம்ம என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு ஆன்சர் எழுதுறோம்னா இந்த டேட்டாஸ் நம்ம ஆன்சர்ஸ்ல என்டையர் ஆன்சர்ஸ்ல அங்கங்க தெரிக்கணும். இந்த டேட்டா வரதுனால யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லைன்னா இதெல்லாம் உண்மைகள். 48 crore Indians are facing extreme air pollution levels. அதனால அவங்களுடைய லங்ஸ் பாதிக்க போகுது, லங் ரிலேட்டட் டிசீசஸ் வரும்போது, பல்மனரி டிசீசஸ் வரப்போகுது. கிளியரா? 60 crore people face extreme water stress. இந்தியாவில் இருக்க 130 கோடியில கிட்டத்தட்ட 60 crore people வாட்டர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஒரு பியூர் வாட்டர் அவைலபிலிட்டி இல்ல. 70% ஆஃப் தி வாட்டர் இன் இந்தியா இஸ் கண்டாமினேட்டட். 70% கண்டாமினேட்டட்னா குடிக்கவே முடியாதது இல்ல, கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் இருந்தாலும் அது கண்டாமினேட்டட் தான். கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ்ல இருந்து ஃபுல் இம்பியூரிட்டிஸ், இது எல்லாமே கண்டாமினேஷன் தான். அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது 70% இஸ் கண்டாமினேட்டட். ஸோ 30% தான் பியூர் வாட்டர் இருக்கு நம்ம குடிக்கிற மாதிரி.
ஸோ அக்கார்டிங் டு நீதி ஆயோக், ஸோ சொன்னது நீதி ஆயோக். ஸோ அதனால தைரியமா நீங்க வந்து எடுத்து எழுதலாம். 60 crore people face extreme water stress and 70% of the water is contaminated. 30% of the land are facing land degradation and desertification. சொன்னது இஸ்ரோ. ஓகே, ஸோ 30% of the, அந்த இஸ்ரோ தான் ரொம்ப முக்கியம். 30% of the lands are facing land degradation. Land degradation என்ன? ஒரு fertile land of soil is becoming unsuitable for agriculture. ஸோ ஃபாலோவா மாதிரி அன்சூட்டபிளா மாறுது, ஃபர்டிலிட்டி போகுது. இது ஒரு லேண்ட் டிகிரேடேஷன். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லேண்ட் டிகிரேடேஷன் இஸ் த்ரூ பொல்யூஷன். நீங்க ஹார்ம்ஃபுல் இம்பியூரிட்டிஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் போடும்போது அந்த லேண்ட்ல அந்த பொல்யூட்டன்ஸ் போகும்போது இட் ஸ்டார்ட் எமிட்டிங் தி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். அதனால ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் கெட்டிங் சம் ஜெனடிக் ரிலேட்டட் டிசீஸ். அந்த மாதிரி லேண்ட் டிகிரேடேஷன். இன்னொரு லேண்ட் டிகிரேடேஷன் என்னதுன்னா டெசர்டிஃபிகேஷன். டெசர்ட்ஸ் வந்து அதோட பார்டரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. லேண்ட்ஸ் ஆர் பிகமிங் இன்ஹாபிட்டபிள் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது. ஸோ 30% ஆஃப் தி லேண்ட்ஸ். லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி, நம்ம இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து 1/4 ஆஃப் இட்ஸ் பொட்டன்ஷியல். அப்படின்னா இன்னும் அதை வந்து நம்ம 4 மடங்கு உயர்த்தலாம் அப்படின்றது. நம்மளோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட், நம்ம அக்ரிகல்ச்சர்ல இருக்க மேஜர் ப்ராப்ளம் என்ன? லோ ப்ரொடக்டிவிட்டி. நம்மளோட கம்மி லேண்ட் வச்சுக்கிட்டு சைனா இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். லேண்ட் வைஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஆஃப் சைனா இஸ் லெஸ் தென் இந்தியா. ஏன்னா தே ஆர் இன் தி டெம்பரேட் ரீஜன். ஆனா தேர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இந்தியால. ஒரு சில ஏரியால இந்தியாவோட அதிகமா பண்றாங்கல்ல, எதனால? ப்ரொடக்டிவிட்டினால. ஸோ இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி லோ. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு நம்ம இன்னும் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அவர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் 1/4 ஆஃப் இட்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ அதனால வி நீட் ஃபர்டிலைசர். ஸோ ஃபர்டிலைசர் போட்டு அதோட ப்ரொடக்டிவிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா ஓவர் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் பண்ணா என்ன ஆகுது? திருப்பி ஃபர்தர் டிகிரேடேஷன் நடக்குது. இது வந்து ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஃபர்டிலைசர் யூஸை சரிப்படுத்தணும். ஸோ ஃபர்டிலைசர் யூஸை ரெகுலேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபர்டிலைசர் தேவை. ஃபர்டிலைசர் இல்லைன்னா கிரீன் ரெவல்யூஷன் இல்லை. ஆனா ஓவர் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்னால லேண்ட் டிகிரேடேஷன் ஆகுது. ஸோ இதுல வெளியே வரதுக்கு என்ன? ஃபர்டிலைசர் யூஸை ரெகுலேட் பண்ணணும். எப்படி ரெகுலேட் பண்ணுவீங்க? சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். எல்லாம் ஸ்கீம்ஸா இருக்கு சூப்பரா. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம்னு ஒரு எக்ஸலன்ட் ஸ்கீம் இருக்கு. ஒரு சாயிலுக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துறாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டுல யூரியா எவ்வளவு போடணும், பி எவ்வளவு போடணும், கே எவ்வளவு போடணும், என் எவ்வளவு, பி எவ்வளவு, கே எவ்வளவு ப்ரொபோர்ஷன் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இது போட்டுட்டு இந்த பர்டிகுலர் வெஜிடபிள்ஸை வளர்த்தீங்கன்னா உங்க லேண்ட் சூப்பரா இருக்கும். உங்க லேண்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துறாங்க. ஸோ இப்படி ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அதை பார்த்து ஃபார்மர் கல்டிவேட் பண்ணும். இதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது ஆல்ரெடி ஸ்கீமா இருக்கு. ரெண்டாவது நீம் கோட்டட் யூரியா. வெறும் யூரியா கொடுக்காம நீம் கோட்டட் யூரியாவா கொடுக்கறதுனால கண்ட்ரோல்டு ரெகுலேட்டட் ரிலீஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நீம் கோட்டட் யூரியாவை அதிகப்படுத்தணும். இப்போ நானோ யூரியான்னு ஒன்று புதுசா வந்திருக்கு. ஸோ அடாப்ஷன் ஆஃப் நானோ யூரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நானோ யூரியா அடாப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஃபர்டிலைசர் யூஸ் கம்மியாகுது. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீலங்கா கூட அவங்க ஊர்ல இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தே வுட் ஹவ் இம்போர்ட்டட் நானோ யூரியா ஃப்ரம் அஸ் போன வருஷம். ஸோ அந்த நானோ யூரியா ப்ரொடக்ஷன் இந்தியா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த சிஎஸ்ஐஆர் கூட லிங்க் பண்ணுங்க. சிஎஸ்ஐஆரோட ரிசர்ச் அப்போ எங்க இருக்கணும்? நானோ யூரியா மாதிரியான டெக்னாலஜிஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா அது பண்ணாதான் அக்ரிகல்ச்சருக்கு பெனிஃபிட்ங்கிறதுனால. ஸோ சிஎஸ்ஐஆரோட ரிசர்ச் அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? விச் இஸ் பெனிஃபிட்டிங் அவர் எக்கனாமிக் நீட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் 7% of GDP is lost due to environmental damage. இந்தியாவோட ஜிடிபி growth every year 5.7% is being affected because of environment damage. வேர்ல்ட் பேங்க் சொல்லுது. ஓகே, இது ஒரு டேட்டா. கிளியரா? 6 crore people displaced due to developmental projects. ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் இப்போ வருதுல, பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட்ல என்ன மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு? லேண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு லேண்ட் அந்த பப்ளிக் ஹியரிங்ல நம்ம வட சென்னை மாதிரி ஒரு சீன் நடக்குது. அதே மாதிரி ஒரு சீன் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்பிளேஸ் பீப்புள்லாம் என்ன? இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம மக்கள் கிட்ட இருந்து லேண்ட் வாங்கணும். ஸோ அப்படி லேண்ட் வாங்குறது சரியா தப்பானா? அது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னா வாங்கி தான் ஆகணும். நம்ம சிவில் சர்வெண்ட்ஸ். ஓகே, நம்ம லேண்ட் வாங்கி தான் ஆகணும். அந்த ப்ராஜெக்ட் அங்கே வந்து தான் ஆகணும். ஆனா நம்ம ரெஸ்பான்சிபிள் சிவில் சர்வெண்டா எப்போ மாறுவோம்? அதுல இருந்து வாங்கின லேண்டுக்கு மார்க்கெட் ரேட்டை விட நல்ல ரேட்டா அவங்களுக்கு கொடுக்கணும். முடிஞ்சா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு லேண்டை இன்னொரு இடத்துல அலோகேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி அலோகேட் பண்ணி கொடுத்த ஏரியால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கான்னு என்ஷோர் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா இந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரதுனால ஒரு நியூ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல அந்த ஃபேமிலிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ்ல இருந்து தான் லேண்ட் அக்விசிஷன் நடக்கணும். இது எல்லாமே லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2013 இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, லேண்ட் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, லேண்ட் வாங்கினா அது ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவுதான். கமலாசன் டெக்னிக் தான். லேண்ட் அக்விசிஷனே கூடாதுன்னு இல்லை, ஆனா நல்லபடியா பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ புவர் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி தே ஆர் ஆதிவாசிஸ் அண்ட் தலித்ஸ். இந்த மாதிரி லேண்ட் வாங்கினாங்கல்ல, இந்த 6 crore people இருக்காங்கல்ல who are displaced for infrastructure projects. அதுல மேக்சிமம் ஷேர் வந்து SC ST people தான் இருக்காங்க. தட் இஸ் தி ப்ராப்ளம். உங்களுக்கு புரியுதா?
ஸோ எதனால இது நடக்குது? ஸோ வல்னரபிள் பீப்புள் ஆர் அகைன் இன் தி ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வாங்கும்போது எஸ்டி பீப்புள்ஸும், நார்மல் லேண்ட்ஸ் வாங்கும்போது ஹூஸ் லேண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் ஆர் போகும்போது எஸ்சி பீப்புள்ஸும் தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இந்த 6 டேட்டாவும் நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா கேள்வி வந்தா தைரியமா யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த எடிட்டோரியல். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றாரு. விகவுட் சங்கம் ப்ராசஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி வந்து இஸ் மென்ஷனிங் இன் தி எடிட்டோரியல். ஸோ இந்த விகவுட் சங்கம் ப்ராசஸ் அப்படின்னா இட்ஸ் என்ஜிஓ. இந்த என்ஜிஓ என்ன பண்ணுதுன்னா சஸ்டைனபிள் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ். சஸ்டைனபிள் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ்னா நமக்கு என்வாரன்மெண்டல் growth தேவை. இட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் growth தேவை. இட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் என்வாரன்மெண்ட். ஸோ அப்போ என்வாரன்மெண்ட்டை ஹர்ட் பண்ணாத ஒரு எக்கனாமிக் மாடல் நமக்கு தேவை. அந்த மாடல் வந்து அக்ரிகல்ச்சர்லயும் இண்டஸ்ட்ரியலையும் அடாப்ட் பண்றதுக்காக இவங்க ஹெல்ப் பண்றாங்க இந்த என்ஜிஓ. ஸோ அப்படி இந்தியாவில யாராவது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நேஷனல் லெவல்ல ஸ்கேல் அப் பண்றதுக்காக தே ஆர் ஒர்க்கிங். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 2 கேஸ் ஸ்டடி. டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டில ஆர்கானிக் ரெயின் ஃபெட் ஃபார்மிங் வித் ட்ரெடிஷனல் சீட்ஸை வச்சு தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் குட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் வித்வுட் யூசிங் இரிகேஷன். ஆர்கானிக் ஃபார்மிங்னா வித்வுட் யூசிங் ஃபெர்டிலைசர். ரெயின் ஃபெட்னா வித்வுட் யூசிங் இரிகேஷன், மழையை மட்டும் நம்பி, வித் ட்ரெடிஷனல் சீட், நோ ஹெச்ஐவி சீட்ஸ். ஸோ கிரீன் ரெவல்யூஷன்ல கொடுக்கப்பட்ட 3மே இல்லாமலேயே ட்ரெடிஷனல் சீட்ஸை வச்சுக்கிட்டு டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி வந்து தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஃபுட் வித் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி எக்ஸாம்பிள் எழுதுறதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். அந்த கேஸ் ஸ்டடிக்குள்ள இப்போ டீடைல்டா போய் படிச்சு நமக்கு எதுவும் யூஸ் இல்லை. பட் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆன்சர் ரைட்டிங் யூஸ் ஆகும். டெக்கான் டெவலப்மெண்ட் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருதுன்னா அங்க இது எக்ஸாம்பிள் அங்க யூஸ் பண்ணலாம். ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது எக்ஸாம்பிள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டினா வந்தா இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி ஆர்கானிக் காலா காட்டன் பிவி. சோ காட்டன்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இந்தியால என்ன? பெஸ்ட் அட்டாக் தான். அது எதனால? அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எதனா ஜிஎம்ஓ. இந்தியால இருக்கிற ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் தி காட்டன் கல்டிவேஷன் இஸ் ஃப்ரம் ஜெனடிகலி மாடிஃபைட் காட்டன் சீட்ஸ் தான். நம்ம ட்ரெடிஷனல் காட்டன் சீட்ஸ் விட்டுட்டோம், ஜெனடிகலி மாடிஃபைட் அடாப்ட் பண்ணிட்டோம். அது அடாப்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணோம், ஏன்னா அது அடாப்ட் பண்ணா பெஸ்டிசைட்ஸ் வராதுங்கிறதுக்காக. பட் அது என்ன ஆயிடுச்சு, அந்த காட்டனை அட்டாக் பண்ற பெஸ்ட் வந்து ட்ரக் ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. சோ நம்மளோட ஜிஎம்ஓ காட்டன்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த கேட்டர்பில்லர் வந்து அதோட லீவ்ஸை சாப்பிடும்போது அந்த லீவ்ஸ் வந்து ஒரு ஒரு இதை வந்து செக்ரேட் பண்ணும், ஒரு பாய்சனை செக்ரேட் பண்ணும். அந்த பாய்சனை சாப்பிடும்போது அந்த கேட்டர்பில்லர் செத்துரும், பெஸ்ட் அட்டாக் நடக்காது. இதுதான் ஜிஎம்ஓ நம்ம டிசைன் பண்ண காட்டன். இந்த காட்டன் என்ன ஆயிடுச்சு, இந்தியா ஃபுல்லா அடாப்ட் பண்ணாங்க. முதல்ல ஒரு 4-5 வருஷம் நல்ல ப்ரொடக்ஷன் வந்தது. இட் வாஸ் வெரி குட் டெக்னாலஜி. அந்த கேட்டர்பில்லர் எல்லாம் போக போக என்ன ஆயிடுச்சு, ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஜிஎம்ஓ லீவ்ஸே சாப்பிட்டு நல்லா இன்னும் வளர்ற மாதிரி ஒரு கேட்டர்பில்லர் ஆனதுனால இந்தியால இருக்கிற எல்லா காட்டன் ஃபார்மர்ஸும் திருப்பி பெஸ்ட் அட்டாக்னால லாஸ் ஃபேஸ் பண்ண இருந்தது. தட் லெட் டு லாட் ஆஃப் சூசைட்ஸ் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இஸ் இம்பார்ட்டன்ட் காட்டன் பெல்ட். சோ மகாராஷ்டிரால நடக்கிற ஃபார்ம் சூசைட்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் காட்டன்ஸ் தான். சோ இந்த ஜிஎம்ஓ காட்டன் தான் ஒரே விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்பி போயிட்டு ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு விஷயத்துல நடந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இட் ஒர்க் வெல் இனிஷியலி, பட் லேட்டர் இட் லெட் அதே டெக்னாலஜியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆர்கானிக் காலா காட்டன் அப்படிங்கிறது வந்து டோட்டலி ஆர்கானிக் ட்ரெடிஷனல் ஃபார்ம் ஆஃப் காட்டன் வந்து கட்ச் ரீஜன்ல இருக்கிற வீவர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கல்டிவேட் பண்ணி அதை சஸ்டைனபிள் எக்கனாமிக் மாடலா மாத்திட்டு வராங்க. ஸோ இந்த மாடலை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டன்ட் ஆன் டிகிரேடிங் டெக்னாலஜி. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு 2. அதே மாதிரி எக்கோ டூரிசம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிஸ்டின் ஏரியா, உத்தரகண்ட், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், லடாக் ஆர் அருணாச்சல் பிரதேஷ், அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சதீப், இதெல்லாம் வந்து எக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ரீஜன். இப்போ நேத்தி கூட பாத்தீங்களா கிளவுட் பெஸ்ட். ஸோ எக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ரீஜன்ல வந்து எக்கனாமிக் மாடல் என்னவா இருக்கும், அவங்க சாதாரண இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீஜனுக்குலாம் டூரிசம் தான் பெஸ்ட் வே. பட் டூரிசம்னாலே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அது எக்கோ டூரிசமா மாத்தணும். அந்த எக்கோ டூரிசமா மாத்துறதுக்கு வி நீட் திஸ் ஹோம் ஸ்டேஸ். ஸோ எக்கோ டூரிசம் எப்படி மாத்தலாம்னா ஹோம் ஸ்டேஸ் மூலமா மாத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஹோம் ஸ்டே? ஸோ ஹோம் ஸ்டே அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் கம்யூனிட்டி லெட் எக்கோ டூரிசம் மாடல். இப்போ நீங்க வந்து இப்போ லடாக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்க போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு நீங்க லடாக்கை சுத்தி பார்த்துட்டு வரலாம். அங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டோ இல்ல பைக் எடுத்துக்கிட்டோ லடாக் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இப்போலாம் டிவிஎஸ் 50லயே லடாக் வரைக்கும் போறாங்க. ஹாய் கைஸ், நான் லடாக் போறேன் அப்படின்ட்டு அவாவா கிளம்புறேன். ஸோ ஹோம் ஸ்டே அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, அங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு நீங்களா சுத்தி பாக்குறதுக்கு பதிலா அங்க போயிட்டு நீங்க ஒரு வீட்டுல தங்குவீங்க. சோ லடாக்ல இருக்க எல்லா வீடுகள்லயும் பக்கத்துல இன்னொரு அவுட் ஹவுஸ் மாதிரி கட்டி டூரிஸ்டுக்காக கட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க அங்க போனீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேயிங் இன் டார்மெட்ரி ஆர் ஹோட்டல், நீங்க அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் ஒரு பிஜியா தங்குவீங்க. 3 நாள் அவங்க 2 நாள் 3 நாள் நீங்க தங்கி இருக்கும்போது அவங்க சாப்பாடு போடுவாங்க. அவங்களே உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு வருவாங்க.
சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மக்களே அது பண்ணும்போது அவங்க லேண்ட்ல இருக்க டிகிரடேஷனை அவங்க வந்து ஆக விட மாட்டாங்க. அது ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி பண்றதோட அங்க இருக்கிற மக்களே இது வந்து எக்கோ டூரிசம் மாடல்ல ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த கேரளாலலாம் இது பேக் வாட்டர்ஸ்ல நிறைய அதை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாடல்ல இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே மாடல் வந்து இந்த மாதிரி எக்கலாஜிக்கலி ஃப்ரெஜைல் ரீஜன்ல பண்றதுனால டூரிசம் வளருது. ஏன்னா டூரிசம் இஸ் தி ஃபியூச்சர். இந்தியால இருக்க டூரிசம் பொட்டன்ஷியல் ரீப் பண்ணாலே அவ்வளவு ஜிடிபி growth வரும். ஆனா இந்தியா இஸ் நாட் இட் ஃபுல்லி ரீப் இட்ஸ் டூரிசம் பொட்டன்ஷியல். இட் இஸ் ஹேவிங் சோ மச் கெப்பாசிட்டி. ஆனா அப்படி டூரிசம் நம்ம ரீப் பண்ணும்போது அது எக்கோ டூரிசமா இருக்கணும். சோ இப்படி உங்களுக்கு ஜிடிபி growth வருது, ஆனா அது எக்கோ டூரிசமா இருக்கும். இப்போ லடாக்ல போயிட்டு நீங்க குப்பை போறீங்கன்னா அவருக்கு பிடிக்காது, நீ குப்பை போடாதன்னு வருது. சோ ஏன்னா அவரே ஊர் சுத்தி காட்டுவார், இதெல்லாம் இது முக்கியம், அதெல்லாம் அப்படி முக்கியம். சோ அந்த மாதிரி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பேஸ் எக்கோ டூரிசம் மாடல்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த மாதிரி 3 கேஸ் ஸ்டடியை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆன்சர் ரைட்டிங் we can use. சோ UNEP என்ன சொல்லுது? பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங், லேண்ட் அண்ட் வாட்டர் ரீஜெனரேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்கோ டூரிசம், ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். இந்த 6 ஏரியால வந்து நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து சஸ்டைனபிளா இருக்க போகுது. லார்ஜ் ஸ்கேல்னா அகைன் பொல்யூட்டிங்கா இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். கிரீன் பில்டிங்னா லெஸ் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வித் குட் வென்டிலேஷன் வித்வுட் ஃபேன்ஸ் அண்ட் இது அதான் கிரீன் பில்டிங். It is going to use solar power rather than conventional electricity. Water and land regeneration. So rain water harvesting, நம்ம ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி. ரெனியூவபிள் எனர்ஜி. பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், எல்லாருமே கார் யூஸ் பண்றதுனால மெட்ரோஸ் யூஸ் பண்ணா பொல்யூஷன் குறையும். மெட்ரோ ஆர் பஸ் யூஸ் பண்ணா. சோ அதுக்கேற்ற மாதிரி பஸ் இருக்கணும். இப்போ மெட்ரோ வந்து எப்படி சொஃபஸ்டிகேட்டடா இருக்கு, மெட்ரோல போனா ஒரு உங்க டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இல்லை, நல்லா போயிட்டு வர முடியுது. அதே மாதிரி என்டையர் சிட்டி மெட்ரோல கனெக்ட் ஆயிட்டு எல்லா பஸ்ஸும் அப்படி ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா யாரும் கார் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்ரிஒன் ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா அது. ஸோ இந்த மாதிரி ஏரியால தான் ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு UNEP சொல்லுது. ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியல்ல இருந்து எடுத்த விஷயம். நம்ம இந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங் என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கணும். வி ஷுட் நாட் டேக் ஆல். ஓகே, கிளியரா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன். ஏன்னா இந்த வாரம் டேட்டா பாயிண்ட் எதுவும் வந்து சொல்ற மாதிரி இல்லை, அதனால டேட்டா பாயிண்ட்ஸ் எதுவும் எடுக்கல. So with this we have come to the end of the today's session. So thank you. Thanks for joining. If you are having any doubts, you can stay back and ask. Okay? Now we will meet next week. Clear? இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க போல. Thanks for joining. We'll meet next week with another set of 5 editorials. If you are having any doubts, you can post in the comment section. I will come and respond to each and every one of this doubt. So keep revising. இது வந்து பார்த்துட்டே போனா யூஸ் இல்ல. இதுல இருந்து நோட்ஸ் எடுங்க, சிலபஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. Regular revision is very important. Then only you can remember the points. Thank you. Note down all these data. Okay. Thank you. We'll meet next week. I'll try to incorporate 4 editorials of that week and 1 editorial of India at 75. அந்த மாடல்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்க்கலாம். We'll meet next week. Thank you.